ஓகே. அ இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஆர்டிகிள்ஸ பத்தி பார்க்க போறோம். இந்த ஆர்டிகிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபண்டமெண்டலான விஷயங்கள் நெறைய ஆர்டிகிள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நெறைய இது குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆர்டிகிள்ஸ் என்னது, நோட்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஆ நம்ம இத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ்க்குள்ள போறோம். சரிங்களா? இது நீங்க பார்த்திருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல்னு போட்டு ஒரு இது குடுத்திருப்பேன். இப்ப இந்த நாகராஜன் அண்ட் தனலட்சுமி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே நான் சொல்லிக் குடுத்த மாரியா உள்ள விஷயங்கள் தான். சரிங்களா? நான் சொல்லிக் குடுத்த மாதிரியான விஷயங்கள் தான். அந்த ஃபண்டமெண்டலான இத பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆர்டிகிள்ஸ பத்தி ஆர்டிகிள்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். சின்ன 3 லெட்டர் தான் ஏ அண்ட் தன்னு. ஆனா, ஆ இதுக்குள்ள விஷயங்கள் நெறைய இருக்கும். சரிங்களா? இத பத்தின விஷயங்கள் தெரியணும்னா, இப்போ மவுண்டன் ரேஞ்சுக்கு முன்னாடி போடணும். உலகத்துல ஒண்ணே ஒண்ணு சன், மூன் இது பக்கத்துல வந்து என்னதுன்னா, அது பக்கத்துலயும் போடணும். இப்படி நெறைய ரூல்ஸ் உண்டு. சரிங்களா? எக்செப்ஷன்ஸும் உண்டு. ரூல்ஸும் உண்டு, எக்செப்ஷன்ஸும் உண்டு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஒரு இது பக்கத்துல போடணும் அப்டின்ட்டு இருந்தோம்னா நம்ம போட்டுறலாம். ஆ போடக்கூடாதுன்னா போடாம இருக்கலாம். சில இடத்துல வரும். அதே இது வந்து சில இடத்துல வராது. அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது வந்து நெறைய கசகசன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஆனா, ஆ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து எப்படி அப்படின்னா, அதுல வந்து என்னன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு முக்கியமானது மட்டும் போட்டிருப்பேன். அதாவது இந்த நாகராஜன், தனலட்சுமி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல நடக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அத பார்த்திருந்தீங்கன்னா, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லனாலும் இந்த ஸ்டோரிய பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, அத அப்படியே இது பண்ணிக்கோங்க. அது லைட்டா பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு பேசிக் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்டிகிள்னா என்ன அப்படின்னு லைட்டா அப்படியே பார்த்துட்டு இந்த இதுலயே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இத அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம். ஆர்டிகிள்ஸ்னா என்னன்னா, ஏ அண்ட் த இதுதான் ஆர்டிகிள்ஸ்ம்பாங்க. ஏ அண்ட்னா ஒன்று. ஏன்னா ஒருன்னு அர்த்தம். ஆண்ட்னா ஓர்ன்னு அர்த்தம். தேனா அந்தன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வி யூஸ் ஏ அண்ட் ஏ ஆர் அண்ட் வித் சிங்குலர் நவுன்ஸ் ஒன்லி. ஏயும் ஆனையும் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப கேர்ள்னு இருக்கு. கேர்ள்ஸ்ன்னு இருக்கச்சுல ஏ போடக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஏன்னா ஒருன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு, ஒரு ஆரஞ்சு. சரி, ஓர் ஆரஞ்சு அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம 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 தமிழ்ல எப்படி பேசுவோமோ அந்த மாதிரியே படிச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ஈஸி. அப்படின்னா ஒரு பொண்ணுன்னு சொல்லுவோம். ஒரு பொண்கள், கேர்ள்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்கள் அப்படின்னு சொல்லுவோமா? பொண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. அந்த மாதிரி என்னதுன்னா, அதனால என்ன பண்ண மாட்டோம்னா, ஏக்கு பக்கத்துல சிங்குலர் நவுன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ கேர்ள்ஸ்ன்னு போட முடியாது. சரிங்களா? ஏ கேர்ள்ஸ்ன்னு போட முடியாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். அதனால ஏ அண்ட் வந்து சிங்குலர் நவுன்ஸ் முன்னாடி தான் வரும். சரிங்களா? ஒரு பொண்கள், ஒரு பொண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம்ல. அதனால என்னதுன்னா, சிங்குலர் நவுன் முன்னாடி தான் ஏ அண்ட் ஏயும் ஆன் வரும். சரிங்களா? அதனால தான் இது வந்து சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. வி யூஸ் அடுத்தது பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடா போறேன். அப்பதான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் சின்னதா முடியும். வி யூஸ் ஏ வித் சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் which begins with a consonant sound. அதாவது மெய் எழுத்துல ஆரம்பிக்கிறது. மெய் எழுத்து சவுண்ட்ல ஆரம்பிக்கிறது. ஏபிசி ஏஇஐஓயு வவ்வல்ஸை தவிர மத்த எழுத்து அந்த அந்த சவுண்டை தவிர ஏஇஐஓயு அந்த வவ்வல் சவுண்டை தவிர மத்த எந்த மத்த எந்த இதுக்கு முன்னாடியும் ஏங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணச்சுல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏங்கிற ஆர்டிகல் தான் மத்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணும். ஏஇஐஓயு அப்படின்ட்டு அந்த வவ்வல் சவுண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாதான். இதுல பாருங்க, சீல ஏ இருக்கா, இ இருக்கா, ஐ இருக்கா, ஓ இருக்கா, யூ இருக்கா, எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதாவது வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்காம இருக்கணும். சரிங்களா? வவ்வல்ஸ் லெட்டர்ல இருக்கணும் கிடையாது. வவ்வல் சவுண்ட்ல ஏஇஐஓயுல ஆரம்பிச்சதுன்னா அது பக்கத்துல ஆன் போடுவோம். அப்படி ஆரம்பிக்கலன்னா ஏங்கிறது தான் போடுவோம். சரிங்களா? ஏ கம்ப்யூட்டர். சரிங்களா? ஏஇஐஓயுன்னு எதுவுமே இல்ல. சரிங்களா? ஏ யூனிட். இதுல எதுக்கு யூனிட் ஏஇஐஓயுன்னு இருக்குன்னு பாத்தீங்களா? ஆனா யூன்னு நம்ம யூனிட்னு சொல்லச்சுல வந்து ஒய்ல தான் நம்ம உச்சரிப்போம். பாத்தீங்களா? அது பக்கத்திலே போட்டிருக்காங்க. யூனிட் யூ ஒய்ல ஆரம்பிக்கிறதுனால இது பக்கத்துல ஏ போடுறாங்க. வவ்வல்ஸா இருந்து மெய் எழுத்தா இருந்தா ஏ தான் போடணும். ஆனா அது எதை பொறுத்துன்னா சவுண்ட பொறுத்து தான். சரிங்களா? ஆர்டிகிள் உருவாக்குனதே சவுண்டுக்காக தான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்டிகிள் உருவாக்குனதே அந்த ரைமிங்காகவும் சவுண்டுக்காகவும் தான். அதனால வந்து என்னன்னா, வவ்வல்ஸ் வேர்டுல ஆரம்பிச்சதுன்னா போடணும்னு அவசியம் கிடையாது. வவ்வல் சவுண்ட பொறுத்து தான். சரிங்களா? இப்ப பாருங்களேன். ஒண்டர்ஃபுல். சரிங்களா? ஏன்னு போட்டிருக்காங்க. டபிள்யூ வந்து உச்சரிப்பு இருக்காது. ஒண்டர். சரிங்களா? சாரி.
சாரி ஒண்டர்ஃபுல்னு ஆரம்பிக்குது. ஏங்கிறது வந்து பாருங்க, இது பக்கத்துல ஆர்டிகிள் எதுவுமே இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், சரி சாரி, ஏங்கிறது ஆர்டிகிள், இது பக்கத்துல என்னது இல்ல, வவ்வல்ஸ் எதுவுமே இல்ல, அதனால ஏங்கிற ஆர்டிகிள் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? இதுல பாருங்க, we use an article and with singular nouns and adjective with begins with. இதுல பாருங்க ங்கிறது வந்து எது பக்கத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க ஏஇஐஓயு, இது பார்த்த உடனே தெரியுது, ஆன் போட்டுட்டு பக்கத்துல ஏ இருக்கு, ஆர்டிகிள்ல ஆரம்பிக்குது, வவ்வல்ஸ்ல ஆரம்பிக்குது, அதனால இந்த ஆர்டிகிள் ங்கிறது இதுல போடுறாங்க. இதுல பாருங்க எம்எல்ஏன்னு போட்டிருக்கு. எம்ங்கிறது வந்து ஏஇஐஓயுல இருக்கா, இல்ல, ஆனா இதுல வந்து என்ன ங்கிற ஆர்டிகிள் போடுறாங்க. சரிங்களா? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணுவோம், ங்கிற ஆர்டிகிள் வந்து எப்பவுமே இந்த வபல்ஸ்க்கு முன்னாடி போடுவாங்கிறதா இது போட்டு எழுதியிருக்கு, மேல எழுதியிருக்கிறது இதுதான். சரிங்களா? ஆனா இதுல எம்எல்ஏன்னு போட்டிருக்கு. ஆனா எம்எல்ஏன்னு போட்டிருந்தாலும் உச்சரிக்கிறது வந்து நம்ம எப்படி உச்சரிப்போம், எம் அப்படின்னு சொல்லி வரதான் செய்யும். சரியா? எம்ஜிஆர் இதெல்லாம் என்ன எம்ஜிஆர்னு போட சொல்லலாம், இஎம் அப்படின்னு தான் உச்சரிப்போம். சரிங்களா? அதாவது ஒரு சின்ன அப்ரிவேஷன்லாம் இந்த எம் இதெல்லாம் வரச்சுல வந்து நம்ம உச்சரிக்க இந்த சவுண்டை பொறுத்து மாறும். அதனால ஆனுங்கிறது வந்து என்னது, இது எம்ங்கிறது கான்சோனன்ஸா இருந்தாலும் சவுண்ட் வந்து எப்படி இருக்கு, வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்குது. சரிங்களா? அதனால எம்எல்ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பாருங்க, ஆனுங்கிறது போட்டிருக்கு, ஆனஸ்ட்னு போட்டிருக்கு. இதுல வந்து ஹைச் வந்து சைலண்டா இருக்கும். சரிங்களா? அந்த ஹைச் வந்து சைலண்டா இருக்கும். இந்த ஹைச் வந்து உச்சரிக்க ஆனஸ்ட் அப்படின்னு உச்சரிப்போம். அதனால இந்த ஹைச் என்னதான் வந்து ஒரு கான்சோனண்டா இருந்தாலும், அதாவது மெய்யெழுத்தா இருந்தாலும் ஆனுங்கிற ஆர்டிகிளை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா அது ஹைச் வந்து சைலண்டா உச்சரிக்கிறதுனால. ஆனஸ்ட் ஷாப்கீப்பர், ஒரு என்னது நேர்மையான கடைக்காரர் அப்படின்னு சொல்லச்சுல நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்படின்னா ஆனுங்கிறது இந்த இடத்துல வரும். ஏன்னா ஹைச் உச்சரிக்க மாட்டோம். இந்த இடத்துல ஏங்கிறது வராது. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது கான்சனன்ட் சவுண்ட் இருக்கிற இடத்துல, அதாவது மெய்யெழுத்து சவுண்ட் இருக்கிற இடத்துல, மெய்யெழுத்து இருக்கிற இடத்துல கிடையாது, மெய்யெழுத்து சவுண்ட் இருக்கிற இடத்துல ஏங்கிறது யூஸ் பண்றோம். உயிரெழுத்து இருக்கிற இடத்துல, உயிரெழுத்து சவுண்ட் இருக்கிற இடத்துல, உயிரெழுத்து இருக்கிற இடம் கிடையாது, உயிரெழுத்து சவுண்ட் இல்ல பாத்தீங்களா, இதுல உயிரெழுத்துலாம் இல்ல, அதாவது ஏஇஐஓயு வவ்வல் சவுண்ட் இல்ல, ஆனா நம்ம வந்து ஆனுங்கிறது யூஸ் பண்றோம். சரிங்களா? அதான் சொல்லியிருக்கு, வவ்வல் சவுண்ட் இருக்கிற இடத்துல ஆனுங்கிற ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியும், பட் என்னன்னா புதுசா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர்ஸ் டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் கான்சனன்ட் சவுண்ட். சரிங்களா? ஏற்கனவே நம்ம மேல பார்த்ததுதான், கான்சனன்ட்ஸ்ல ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அடுத்த லைனை மட்டும் வாசிச்சிருவோமே. சிமிலர்லி வேர்ட்ஸ் பிகின் வித் வவ்வல் சவுண்ட் டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் வவ்வல் சவுண்ட். யாருக்குன்னு நம்ம மேல பார்த்ததுதான். சரிங்களா? அதை தான் திரும்பவும் போட்டு விட்டுருக்காங்க நோட்ஸ்ல. இது வந்து என்னதான் வந்து ஒரு மெய்யெழுத்தா இருந்தாலுமே இதோட சவுண்ட் எப்படி இருக்கு, ஹைச் இல்லாம உச்சரிக்கும். மேல சொல்லி இருந்தோம் பாத்தீங்களா, ஹைச் இல்லாம உச்சரிக்கும். சரியா? அப்படின்னா என்னது, ஹைச் இல்லாம உச்சரிக்க ஆன் போட்டு உச்சரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அண்ட் ஆனர் அப்படின்னு சொல்றது. யூரோப்பியன் பாருங்க ஒய்ல ஆரம்பிக்குது. சரி, என்னதான் ஈ போட்டு ஆரம்பிச்சதுனாலும் ஒய்ல ஆரம்பிக்கிறதுனால இது வந்து என்னது, யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூரோப்பியன் ஈல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் மேல யாருக்குன்னே நம்ம பார்த்ததை தான் திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? we use the when a person, an animal, a plant, a place, a thing is mentioned for a second time. சரியா? we use the when a person, an animal, a plant, a place, a thing is mentioned for a second time. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணச்சுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆர்டிகிள் பக்கத்துல என்ன பண்றோம், ஏங்கிறது யூஸ் பண்றோம். சரியா? நான் ஒரு புக்கு, நான் இன்னைக்கு காலையில ஒரு புக்கு வாங்கினேன், ஐ எம் ரீடிங் த புக் நவ். அந்த புக்கை நான் இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு புக்கு வாங்கினேன்னு சொல்றோம், அடுத்த செகண்ட் டைம் வந்து வேற ஏதோ ஒரு புக்கு வாசிக்கிறதா இல்ல, அதே புக்கை வாசிக்கச்சுல அந்த புக்கு, நான் ஒரு புக்கு வாங்கினேன் இன்னைக்கு காலையில, அது அப்படியே தமிழ்ல சொன்னீங்கன்னா மீனிங் வந்துடும். ஐ எம் ரீடிங் த புக் நவ், அந்த புக்கை நான் இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதுதான் போட்டிருக்கு, we use the when a person, animal, a plant, place, thing is mentioned for a first second time. தேவ வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்களாம், ஒரு விஷயத்த, இந்த பர்சனா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், எதா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், அதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணச்சுல ஏ போடுவாங்களாமா, ரெண்டாவது டைம் போடச்சுல தே போடுவாங்களாமா. இது ரூல்ஸா கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படிலாம் நீங்க இன்னும் யோசிக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் தமிழ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் ஒரு புக் வாங்கினேன், அந்த புக் இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனால அது மீனிங் வந்துடும். சரிங்களா? அதனால இதை வச்சே நீங்க அப்படி படிச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா படிக்காதீங்க. நம்ம தமிழ்ல உள்ளதான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம தமிழ்ல நம்ம கரெக்டா புரிஞ்சு வாசிச்சிட்டோம்னாலே அது மீனிங் வந்துடும். சரிங்களா? we use the when it is clear
டு த லிசனர் ஆர் ரீடர் விச் பர்சன் அனிமல் பிளேஸ் திங் வி ஆர் ரெஃபரிங் டு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு ரெண்டாவது டைம் சொல்லச்சுல தான் தே போடணுமா? ஆனா அப்படி கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே எக்ஸெப்ஷன். புரியுதுங்களா? எக்ஸெப்ஷனா விதிமீறல். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரச்சுல ஏ போடுங்க, அடுத்த டைம் வரச்சுல தே போடுங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? we use the when it is clear to the listener or reader which person, animal, place or things we are referring to. நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க? தேங்கிற ஆர்டிகல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணல, ஆனா இது ஃபர்ஸ்ட் டைமே யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல போடணும்னா எழுதுனா இதுல எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இது மவுஸ் வச்சு எழுதுறதுனால எனக்கு வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கோங்க. இதுல என்ன பண்ணிருக்கு? மேல உள்ளதுல பாருங்க, செகண்ட் டைம் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஏ போடணும், செகண்ட் டைம் தே போடணும்னு போட்டிருக்கு. ஆனா இதுல வந்து கிடையாது. உங்களுக்கு நம்ம சொல்றது வந்து ஆப்போசிட்ல உள்ளவனுக்கு என்னத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்ட் என்ன பண்ணுங்க? தே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி. ஜட்ஜிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஜட்ஜிங்கிறது எல்லாருமே ஒரு ஒரு போலீஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இந்த போலீஸ் அந்த போலீஸ்னு சொல்றது கிடையாது. அதே மாதிரி ஜட்ஜ்னா எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அதனால ஜட்ஜி பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா தேங்கிறது போட்டிருக்காங்க. இது மட்டுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, அந்த ரூம்ல வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு கதவு திறந்திருக்கு, கதவு மூடு அப்படின்னு சொல்றீங்க. சரிங்களா? ஷட் த டோர் அப்படின்னு சொல்றீங்க. ஷட் த டோர் அப்படின்னு சொல்றீங்க. எதுக்கு போடுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம், அதனால ஷட்டிய டோர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ரூம்ல ஒரே ஒரு இது இருக்கு. நீங்க சொல்லச்சுல அவங்களுக்கு தெரியுது இந்த கதவு தான் சாத்த சொல்றான் அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏங்கிற ஆர்டிகல் போடக்கூடாது, தேங்கிறதே போடணும். ஏன் அப்படின்னா நீங்க எது சொல்றீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், செகண்ட் டைம் சொல்லியிருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது. ஷட் த டோர்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷட் எ டோர், அடுத்தது த டோர் இஸ் ஓபன் அப்படிலாம் நம்ம சொல்றதே கிடையாது. அதே மாதிரிதான் இது ஒரு எக்ஸாம்பிள். இது ரொம்ப கொஞ்சம் எப்படின்னா ஒரு காமன் நவுன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜிங்கிறது ஒரு காமனான ஒரு பர்சன், அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. எதுவா இருந்தாலும் நம்ம சொல்றது ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு உடனே புரியும். நம்ம சொல்றத அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம பேசணும்னா தேங்கிற ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்க, we use the when there is only one such thing. உலகத்துல ஒண்ணே இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிகிள் தேங்கிற ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. த எர்த், த சன்னு யூஸ் பண்ணுவாங்க. we use the when there is only one such thing. ஒரே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா தே போட்டு என்ன போடுவாங்க? எர்த்துங்கிறது போடுவாங்க. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும். ஜஸ்ட் நவ் ஆனா இதை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்போஸ் ஆர்டிகிளை பத்தி நிறைய இருக்கு, நிறைய ஆர்டிகிளை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இதை பத்தி இந்த எக்ஸாம்பிளை மட்டும் பார்ப்போம். இதை சொல்லச்சுல இன்னும் நம்மளுக்கு அப்படி போய்கிட்டே இருக்கும், அப்படி லிங்கா போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட வேண்டாம். உலகத்துல ஒரே ஒரு பொருள் இருக்க சில வந்து அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா தேங்கிற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா பொதுவா இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லச்சுல தேங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணுவாங்க. we usually use the before ஆர்டினல் நம்பர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இதெல்லாம் ஆர்டினல்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், லாஸ்ட் இதெல்லாம் என்னன்னா ஆர்டினல். அதுக்கு முன்னாடி வந்து என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் தான் போடுவாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. குறிப்பிட்டு ஒரு பொருள் இப்ப எர்த்துங்கிறது ஒன்னே தானே இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க? நிறைய ஃப்ளோர் இருக்கு, தேர்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றான். அதனால தேங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. எர்த்துங்கிறது ஒன்னே இருக்கு, அதே மாதிரி ஃப்ளோர் நிறைய இருக்கு. அதுல தேர்ட் ஃப்ளோருங்கிறது ஒண்ணுதான். 10 மாடி இருக்கும், அதுல ஒரு மாடியை மட்டும் தான் சொல்றாங்க. சரிங்களா? அதனால தேங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, லாஸ்ட் இப்படி எல்லாம் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன். கண்ணை மூடிட்டு தேங்கிற ஆர்டிகல் போடலாம். இது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா புரிஞ்சு படிக்கிறது இதுதான். தேங்கிற ஆர்டிகல் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுக்காக யூஸ் பண்றது. சரிங்களா? we use அடுத்து பாருங்க, we use the before some proper noun such as the Indian Ocean, Arabian Sea. சரிங்களா? இதுல வந்து உலகத்துல ஒண்ணே இருக்கிறது தானே. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேங்கிற ஆர்டிகல் போடுறோம். சரிங்களா? இந்தியன் ஓஷன்ங்கிறது ஒரு 4-5 இருக்கு, அப்படி கிடையாது. ஒன்னே தான் இருக்கு. அரேபியன் சீங்கிறது 4-5 கிடையாது, ஒன்னே இருக்கு. அதனால தேங்கிற போடுறாங்க. அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா புரிஞ்சுதான் நம்ம வந்து இது பண்ணணுமே தவிர புரியாம இது பண்ணக்கூடாது. சரிங்களா? அரேபியன் ஓஷன் பக்கத்துல தே போட்டிருக்கு, அரேபியன் சி பக்கத்துல வந்து என்ன போட்டிருக்கு? தே போட்டிருக்கு. அவங்க ரூல்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, மேபி ஸ்கூல்ல நம்ம அதை படிச்சிருக்கலாம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே மாதிரி கான்செப்ட்ல என்ன பண்ணக்கூடாது? திரும்பவும் நம்ம படிக்க கூடாது. புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? ஒன்னே இருக்கு, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. வேற எதையும் நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதே கிடையாது. அதனால தேங்கிறது போடுறாங்க. அடுத்தது பாருங்க, we use the before
நேம்ஸ் ஆஃப் மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் ஒண்டர்ஸ். நேச்சுரல் வந்து தாஜ்மஹால் இதெல்லாம் சொல்றாங்களே அது. அந்த மாதிரி உலகத்துல ஒண்ணே ஒண்ணு இருக்கிறது. கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல முக்கியமா ஒரு இதை சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பாட் தெரிகிறது. சரிங்களா? அது பக்கத்துல என்னது எப்பவுமே என்ன போடுவாங்க அப்படின்னா தாஜ்மஹால். சரி, தாஜ்மஹால் உலகத்துல ஒண்ணே ஒண்ணு இருக்கு. த பார்க் ஹோட்டலுங்கிறது ஒண்ணுதான் இருக்கா? அப்படி கிடையாது. ஒரு இடத்துல பிரபலமான ஒரு தாஜ் ஹோட்டலு, ஒரு பிரபலமான ஒரு பிளேஸ வந்து அந்த இடத்த சொன்னோம்னா யாரா இருந்தாலும் வந்துருவாங்க. அப்படிங்கறதுல வந்து என்னன்னா அந்த அந்த பிளேஸ் லொகேஷன் மென்ஷன் பண்றதுக்கு த போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பிரபலமா இருக்குச்சுல அதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து we use the before name of places containing of அப்படின்னு போட்டிருக்கு. மிச்சத்தை எழுதாம விட்டுருக்காங்க. சரியா? we use the before names of places containing of அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னது? அமெரிக்கா பக்கத்துல த போட மாட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பக்கத்துல த போடுவாங்க. யுனைடெட் கிங்டம் அப்படின்னு போடச்சுல த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு போடுவாங்க. சரிங்களா? அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருக்காங்க. கிங்டம், ஸ்டேட்ஸ், ரிபப்ளிக் இதெல்லாம் வார்த்தையை விட்டுருக்காங்க. அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க? கண்டெய்னிங் போட்டிருக்கு. ஆஃப் ஸ்டேட்ஸ் எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸ்டேட்ஸ், கிங்டம், ரிபப்ளிக் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்ததுன்னா ஸ்டேட்ஸ், கிங்டம், ரிபப்ளிக். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன போடுவாங்கன்னா தேங்கிற ஆர்டிகிள் போடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஏன் சரி, எதுக்கு நம்ம அதை வந்து நம்ம எதுக்கு தேங்கிற ஆர்டிகிள் போடுறாங்க, எதுக்கு போடுறது கிடையாது அப்படிங்கறது நம்ம டீட்டெயில்டா பிறகு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து என்னன்னா மனுஷங்க பேர் பக்கத்துல எப்பவுமே ஆர்டிகிள் போட மாட்டாங்க. சரிங்களா? ப்ராப்பர் நவுன் அது பக்கத்துல போட மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியா, சைனா இந்த மாதிரியான கண்ட்ரி ப்ராப்பரா இருக்குச்சுல, ப்ராப்பர் நவுன் மாதிரி இருக்குச்சுல வந்து என்ன ப்ராப்பர் நவுன் தான். அது ப்ராப்பர் நவுனா இருக்குச்சுல வந்து என்ன பண்ணணும்னா அது பக்கத்துல போட மாட்டாங்க. இப்போ குமார், ராஜேஷ் பக்கத்துல எப்படி போடுறது கிடையாதோ, சைனா, இந்தியா பக்கத்துல போட மாட்டாங்க. அமெரிக்கா பக்கத்துல போட மாட்டாங்க. அதாவது அதோட காமனான ஒரு வேர்டு ரிபப்ளிக், ஸ்டேட்ஸ், கிங்டம் அப்படின்னு வந்ததுன்னா போடுவாங்க. சரியா? அது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து the names of places ending in plurals. சரிங்களா? இப்போ ப்ளூரல்ல முடிஞ்சதுன்னா ஒரு இடத்தோட பேர் வந்து சிங்குலரா இல்லாம இந்த போட்டிருக்காங்க, ஐலாண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதுல 836 ஐலாண்ட் சேர்ந்தது தான் அந்தமான் நிக்கோபர் அப்படின்ட்டு நான் நெட்ல பார்த்தேன். பார்த்துக்கோங்க. நீங்களும் பேரை பார்த்துக்கோங்க. 836 என்னன்னு தெரியல, கரெக்டா அக்யூரேட்டா தெரியல. ஆனா 800 சம்திங். சரிங்களா? அது சேர்ந்ததுதான், அத்தனை ஐலாண்ட் சேர்ந்ததுதான் அந்தமான் நிக்கோபாருங்கிற ஐலாண்ட்ஸ். சரிங்களா? அதனாலதான் ஐலாண்ட்ஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஐலாண்டோட மொத்த கூட்டத்தை சொல்லச்சுல வந்து என்னது பண்ணும், குரூப் ஆஃப் ஐலாண்ட் அப்படி எல்லா ஐலாண்டோட மொத்த இதை சொல்லச்சுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது த நேம் ஆஃப் பிளேசஸ் எண்டிங் இன் ப்ளூரல். இப்ப இந்தியாவை வந்து இந்தியாஸ்ன்னு சொல்றது கிடையாது. ஆனா நெதர்லாந்து வந்து நெதர்லாண்ட்ஸ் சொல்றாங்க. அதனால தேங்கிற ஆர்டிகல் போட்டிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க, நம்ம யாருக்குனே பார்த்ததான் சம் ப்ராப்பர் நவுன்ஸ். நான் சொன்னேன்ல, அமெரிக்கா, இந்தியா, அமெரிக்காங்கிறதுலாம் ப்ராப்பர் நவுன் இந்த கீழே போட்டிருக்காங்க பாருங்க. Some proper nouns are not preceded by an article. சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ உங்க பேர் குமார் வச்சுக்கோங்க, இல்ல ராஜான்னு வச்சுக்கோங்க. ஏன் ராஜா, ஏன் ராணி அப்படின்னா சொல்றாங்க. ஏன் சொல்ல கிடையாது? ஆர்டிகல் நம்ம போடுறது இல்லை. நம்ம தமிழ்ல பேசஸ்லயே போடுறது கிடையாது. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் இதுலயும் ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு இந்தியா, அந்த இந்தியான்னு சொல்றேன், இந்தியா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் பக்கத்துல வரும். ஆனா ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்னு வரதுல அந்த பேரை சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லச்சுல அது வராது. சரிங்களா? இதை எல்லாத்தையுமே பாருங்க, இதெல்லாம் ப்ராப்பர் தான். கான்டினென்ட்டுக்கு முன்னாடி வராது, கண்ட்ரிக்கு முன்னாடி வராது, சிட்டிஸ்க்கு முன்னாடி வராது, ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி வராது. ஆனா எதுக்கு முன்னாடி வரும்? யாருக்குமே சொல்லி இந்த சைனான்னு போட்டிருக்கு. இது ஒரு கண்ட்ரி தான். ஆனா இந்த ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு போடச்சுல தேவ முன்னாடி தூக்கி போட்டிருக்காங்க. சரி, அமெரிக்கா பக்கத்துல வராது. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லச்சுல வரும். சரிங்களா? அடுத்த சம் நவுன்ஸ் கேன் பி கவுண்டட் அண்ட் தே ஆர் கால்டு கவுண்டபிள் நவுன். எதெல்லாம் நம்ம என்ன முடியுதோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் தான். எதெல்லாம் என்ன முடியல, சம் cannot be counted and they are called uncountable noun. சில இதை கவுண்ட் பண்ண முடியாது, அது வந்து uncountable noun. சரிங்களா? எப்படி இப்ப அரிசி எல்லாம் எண்ண முடியாது, மழை எண்ண முடியாது, ஆயில் எண்ண முடியாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். மாவை எண்ண முடியாது, நெருத்து வாங்குறது, அளந்து வாங்குறதெல்லாம் எண்ண முடியாது. அப்படித்தானே? எண்ணெயை வந்து அளந்து வாங்குவாங்க, நெருத்து வாங்குவாங்க அரிசியெல்லாம். சரிங்களா? ஒரு கிலோ 2 கிலோ இந்த மாதிரி இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எதெல்லாம் என்ன முடியுதோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன் பக்கத்துல என்ன வராதுன்னா ஆர்டிகிள் வராது. சரியா? எண்ணக்கூடியது பக்கத்துல ஆர்டிகல் வரும். இப்ப மழை இருக்கு, மழை வந்து என்ன முடியுமா? எண்ண முடியாது. ஒவ்வொரு எத்தனை சொட்டு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஆனா லீவ்ஸ் பக்கத்துல ஒரு 10 இலையை எடுத்து என்ன அப்படின்னா வாழை இலையை கூட எண்ணி கொடுக்குறாங்க. 2 இலை சேர்ந்தது 20 ரூபா 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால எண்ண முடியும். அதனால இது பக்கத்துல ஆர்டிகிள் போட்டிருக்காங்க, இது பக்கத்துல போடல. சரியா? இதுலயும் சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ரெயின் பக்கத்துல
அன்கவுண்டபிள் நவுன் ஒண்ணுமே போடலைன்னு நினைக்க கூடாது. இந்த ஆர்டிகிள் பக்கத்துல தேங்கிற ஆர்டிகிள் வரும். சரிங்களா? தேங்கிற ஆர்டிகிள் அன்கவுண்டபிள் நவுன் பக்கத்துல வரும். ஜென்ரலா வராது. சரிங்களா? ஜென்ரலா வராது. சரிங்களா? நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுல இருக்கு, புக்ல இருக்கு, அதை அப்படியே இது பண்ணக்கூடாது. இதே மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து 50 கணக்கா இருக்கு. எக்ஸப்ஷன் வந்து 30-35 இருக்கும். அதனால இந்த ரூல்ஸையும் படிச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவா படிக்கிறவங்க அதையும் படிச்சுக்கணும். பட் என்னன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஓரளவு படிச்சுக்கணும். ரொம்ப இது டெப்தா உள்ள நீங்க போனீங்கன்னா படிச்சுக்கிட்டே இதுக்கே ஒரு 10 நாள் படிக்க வேண்டியதாயிரும். சரிங்களா? அதனால என்னன்னா இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு அளவு நாலேஜ் கிடைச்சிடும். இந்த எக்ஸாம்பிள்ஸா இந்த ரூல்ஸ் அதுக்கப்புறம் இதுல உள்ள எக்ஸப்ஷன், ஏதாவது விதிவிலக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் நீங்க இது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸாமுக்கு 6 மாசம் 7 மாசத்துல படிச்சு பாஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னு இதை எடுத்து நான் ப்ராப்பரா பண்ணுவேன். ப்ராப்பரா பண்றது பெஸ்ட் தான். பட் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். மெனக்கெட்டு படிக்கணும். அந்த மாதிரி இஷ்டம் இருக்கிறவங்க எடுத்து ரூல்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். டெஸ்ட் போட்டு பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. We use there with uncountable சொன்னோம்ல. We use there with uncountable nouns when it is clear to the reader which thing we are referring to. நம்ம எதையாவது பின் பாயிண்ட் பண்ணி ஜென்ரலா சொல்லிருக்காங்க. Rain can cause flooding. ரெயின் வந்து என்னது, வெள்ளத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது ஜென்ரலான ஒரு விஷயம், ஜென்ரலா சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. அன்கவுண்டபிள் நவுன் பக்கத்துல தேங்கிறது யூஸ் பண்ணலாம். The rice in this supermarket is good. The rice is good அப்படின்னு போட்டிருந்தா தேங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்ணிருக்க வேண்டாம். சரிங்களா? என்ன போட்டிருக்காங்க? The rice in this supermarket is good. அதான் பிரச்சனை. The rice in the supermarket, இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற இந்த அரிசி அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அதனால வந்து என்ன போட்டிருக்காங்க? ரைஸ் பக்கத்துல ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏசியன்ஸ். ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டு. ஜென்ரல் டேமா போட்டிருக்காங்க. ஆசிய கண்டத்துல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரைஸ் சாப்பிடுவாங்க. அது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜென்ரலா போட்டிருக்காங்க. அதனால இதுக்கு பக்கத்துல என்ன போட மாட்டாங்க? ஆர்டிகிள் போட மாட்டாங்க. இது ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. இது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து the word some can be used with both countable and uncountable. சம்ங்கிறது வந்து சில அப்படின்ற மாதிரி, ஐ வாண்ட் சம், எனக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மீனிங். அது வந்து கவுண்டபிள் பக்கத்துலயும் வரும், அன்கவுண்டபிள் பக்கத்துலயும் வரும். சரியா? ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ், ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ், ஐ வாண்ட் சம் ரைஸ், ஐ வாண்ட் சம் வாட்டர், ஐ வாண்ட் சம் மில்க், ஐ வாண்ட் சம் ஆயில், ஐ வாண்ட் சம் என்னது, எதுனாலும் போடலாம். ஐ வாண்ட் சம் இன்ஃபர்மேஷன், எதுனாலும் போட்டுக்கலாம். இதுல சம் பக்கத்துல கவுண்டபிள் அன்கவுண்டபிள் எல்லாமே வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஃபைனலா எக்ஸசைஸ்க்கு வரோம். எக்ஸசைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸசைஸ்ல நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சரி. இந்த எப்பவுமே இங்கிலீஷ்ல எப்பவுமே எப்படி மார்க் எடுக்கிறது, ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அது என்ன கண்டென்ட்னு நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? என்ன கண்டென்ட்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப வந்து நம்மளுக்கு புரிஞ்சு வாசிக்க முடியும். இதை எதை பத்தி கொடுத்துருக்காங்க, எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் வாசிச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 பேரை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள இங்கிலீஷ்ல உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே எதை பத்தி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜென்ரலா தெரியணும். தெரிஞ்சதுனால நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமலே உங்களால எந்த இது இல்ல. க்ளோஸ் டெஸ்டும் அப்படிதான். அந்த கோடு கோடா போட்டு கேப் விட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு 2-3 தடவை 4 தடவை வாசிச்சீங்கனாலும் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும். டைரக்டா ஆன்சரை போட்டு ஆன்சர்ல இருந்து மார்க் பண்ணி போடுறதுலாம் 10க்கு 10 மார்க்கு, 10க்கு 8 வராது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு வாசிச்சு பாருங்க. அதுல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க. நாகராஜன் அண்ட் தனலட்சுமி 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா புது வீடு வாங்குறதுக்கு நினைக்கிறாங்க. சரிங்களா? தே ஹவ் கம் டு see a house for sale. அவங்க வீடு வந்து விலைக்கு இருக்கிற வீடை வந்து பார்க்க வராங்க. சரிங்களா? நாகராஜன் தனலட்சுமி 2 பேர் இருக்காங்க. அவங்க புது வீடு வாங்குறதுக்காக ஒரு வீட்டை வந்து பார்க்க வராங்க. சரிங்களா? இதுல உள்ளதை நான் இதுக்கு ஏற்கனவே வாசிட்டேன். அதனால இதை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் உங்களுக்கு சொல்றேன். கம்ப்ளீட் த கான்வர்சேஷன் பிலோ பை ஆடிங் ஏ. இந்த ஆர்டிகிளை போட்டு இதை நிரப்பு அப்படின்னு போட்டிருக்கு. நாகராஜன் தனலட்சுமிங்க 2 பேரும் யாருக்குன்னு என்னன்னா புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த வீட்டை பத்தி என்னன்னா ஏற்கனவே ஆன்லைன்ல பாத்துட்டாங்க. அது இப்ப எல்லாமே இந்த OLX இதெல்லாம் பாக்குறாங்களா, அந்த மாதிரி வீட்டை பத்தின டீடைல் எல்லாமே அதுல நெட்லயும் பார்த்துட்டு வீடியோ போட்டோஸ் 2-3 பார்த்துட்டு அவங்க ஸ்பாட்டுக்கு வராங்க. சரிங்களா? இப்ப பார்க்கலாம், நம்ம எக்ஸசைஸ் பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லாஸ்ட் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் கஷ்டமா இருக்கும். சரிங்களா?
நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் கரெக்டா உங்களுக்கு புரியும். சரிங்களா? பாருங்க. நாகராஜனும் தனலட்சுமியும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுதான் இதுல உள்ள கான்வர்சேஷனே அதான். சரிங்களா? ஃப்ரீயா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வாசிச்சு பாருங்க. சரிங்களா? யாருக்குமே அவங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு வந்து பாக்குறாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா இதுக்கு விஷயம் இருக்கு. அதனாலதான் யாருக்குமே அவங்க ஆன்லைன்ல நெட்ல பார்த்துட்டு வந்து வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சரியா? வீட்டுல வந்து டிஸ்கஸ் சாரி மன்னிச்சுக்கோங்க. யாருக்கனே ஆன்லைன்ல பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து அந்த புது வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. 2 பேரும் வந்திருக்காங்க புது வீட்டுக்கு. சரிங்களா? இதுதான் இதை பத்தினது. நீங்க திரும்ப ஒரு தடவை ஃபுல்லா வாசிச்சுட்டு ஒன் டைம் வாசிச்சுட்டு திரும்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓரளவு ஈஸியா இருக்கும். எதுக்கு ஆன்லைன்ல பார்த்துட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு இப்ப ஆன்சர் மார்க் பண்ணச்சுல ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி. வெல் சரி. ஹியர் வி ஆர் நம்பர் 8 காவிரி. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா நம்பர் 8 காவிரி ஸ்ட்ரீட்ல இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் டேஷ் த ஹவுஸ். ஐ திங்க் திஸ் இஸ் டேஷ் த ஹவுஸ் வி சா ஆன்லைன். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பேருக்கும் ஒரு விஷயம் ஜென்ரலா தெரியுது. இப்போ ஒரு 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு கதவு இருக்கிறது தெரியும். கதவு ஒண்ணு திறந்திருக்கு. ஒருத்தன் அந்த கதவு மூடுங்கிறான். அப்படின்னா ஒரு கதவு மூடுன்னு ஏங்குற ஆர்டிகல் போடுறது கிடையாது. ஏன் போடுறது கிடையாது? ஒன்னே தான் இருக்கு. 2 பேருக்கும் அது எதுன்னு தெரியுது. எந்த இதை சொல்றோம் அப்படின்னு 2 பேருக்கும் தெரியுது. அதே மாதிரிதான் இங்க வெல் ஹியர் வி ஆர் நம்பர் 8 காவிரி ஸ்ட்ரீட். ஐ திங்க் திஸ் இஸ் த ஹவுஸ் வி சா ஆன்லைன். இந்த ஹவுஸ தான் என்ன பண்றோம், நாகராஜன்கிறவன் வந்து இந்த ஹவுஸ தான் நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே வீட்டுல வச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் சொல்றான். நம்ம இந்த வீட்டை தான் ஆன்லைன்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்றான். விசா ஆன்லைன் சொல்றான். அப்படின்னா 2 பேரும் ஆன்லைன்ல பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வீட்டை பத்தி அவன் சொல்லல. அவன் ஆன்லைன்ல பார்த்த அந்த வீட்டை பத்தி சொல்றான். அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டிகிள் வந்து சரியா, எனக்கு இது மவுஸ் கொடுத்துருக்காங்க, அதனால எழுத தெரியல. தேங்கிற ஆர்டிகிள் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆன்சரே அதுக்கு கீழே இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட் டு யூ திங்க் ஆஃப் டேஷ் லொகேஷன். வாட் டு யூ திங்க் ஆஃப் த லொகேஷன். அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. இந்த லொகேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னா அவன் நான் தனலட்சுமிங்கிற மேபி அவங்க ஒய்ஃபா இருக்கலாம். அவங்க கிட்ட வந்து என்ன பண்றான், இந்த லொகேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு லொகேஷன் சொல்ல, அவங்க நிக்கிற அந்த லொகேஷன் ஸ்பெசிபிக் 2 பேருக்கும் எதுன்னு தெரியுது, எந்த லொகேஷன் தெரியுது. சரிங்களா? அவங்க 2 பேருக்கும் எந்த லொகேஷன் தெரியுது. அதனால என்னது, த லொகேஷன் அப்படின்னு வரணும். இந்த இடத்துலயும் த தான் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி இட் இஸ் இன் டேஷ் நைஸ் நெய்பர்ஹுட் அண்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். தனலட்சுமி அவங்களோட கருத்தை சொல்றாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சுற்று அந்த அந்த இடம் என்விரான்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்களோட கருத்து சொல்றாங்க. இட் இஸ் இன் எ சரியா நைஸ் நெய்பர்ஹுட். சுத்தி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சா, பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா? அதான் இட் இஸ் இன் இது வந்து எங்க இருக்கு, ஒரு நல்ல சுற்றுச்சூழல்ல இருக்குது. இட் இஸ் இன் நைஸ் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது அவங்களோட கருத்தை சொல்றாங்க. பொதுவான கருத்தை, அவங்களோட விருப்பத்தை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. அதனால ஏங்கிறது. அடுத்து அண்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். பாத்தீங்களா? தனலட்சுமிங்கிற என்ன பண்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். சரிங்களா? ஒரு பொதுவா ஒரு இதை அவங்க பின் பாயிண்ட் பண்ணி ஒரு ஜென்ரலா ஒரு இது சொல்றாங்க. அதனால தேங்கிற ஆர்டிகல் போடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க நாகராஜன், அப்புறம் அது மட்டும் இல்ல பஸ் ஸ்டாப் அவர் ஸ்பெசிஃபை பண்ணி ஏதோ சொல்றாரு. அண்ட் த பஸ் ஸ்டாப் இஸ் நாட் டூ ஃபார். ஆனா பஸ் ஸ்டாப்பும் தூரம் கிடையாதுன்னா அது பக்கத்து அந்த ஏரியால இருக்கிற ஒரு பிளேஸ ஒரு இதை பத்தி அந்த ஏரியால ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படின்னு அது ஸ்பெசிஃபை பண்ணி அவர் சொல்றாரு. சரிங்களா? அதனால யாருக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த தாஜ் ஹோட்டல், இன்னொரு பார்க் ஹோட்டல் அப்படின்லாம் பார்த்தோம்ல, அந்த ஏரியால அந்த ஒரே ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கிற சொல்றாங்க. அதே இதுதான் லேண்ட்மார்க் மாதிரி இருக்கிற இடத்த சொல்றாங்க. அண்ட் த பஸ் ஸ்டாப் இஸ் நாட் டூ ஃபார் அவே. அந்த பஸ் ஸ்டாப் என்னது தூரம் கிடையாது அப்படின்னு பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. அதனால இதுல வந்து என்ன வருது, இதுல எப்படி தே ஆர்டிகிள் போட்டிருக்காங்களோ இதை வச்சு நமக்கு கள்ளக்கா படிக்கிற மாதிரி பார்த்து அதே நம்ம இது போட்டுடலாம். சரியா? தனலட்சுமி ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர் கேக்குறாங்க. தனலட்சுமிங்கிறவங்க ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேக்குறாங்க. தேர் ஆர் 3 ரூம்ஸ். சரியா? எ கிச்சன் அண்ட் எ பால்கனி. இது எக்ஸ்ட்ரா ஏதாட்டி இருந்துன்னா அதையும் சேர்த்திருப்பாங்க. அப்படின்னா இதுல ஏன்னு தான் வரும். எ கிச்சன் அந்தன்னு வர தேர் ஆர் 3 ரூம்ஸ். நீங்க ஆன்சரை பாத்தீங்கன்னாலே தெரியும். தேர் ஆர் 3 ரூம்ஸ். ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு பால்கனி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அந்த கிச்சன் இருக்கு அந்த பால்கனி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, சில இது லாஜிக்காவே இருக்கும். அடுத்து பாருங்க தனலட்சுமி தேர் இஸ், தனலட்சுமி சொல்றாங்க. சரிங்களா? தனலட்சுமி போட்டிருக்குன்னா அவங்க பேசுறாங்கன்னு அர்த்தம். தேர் இஸ் டேஷ் லான் பிஹைண்ட் டேஷ் ஹவுஸ். சரியா?
அவங்க தனலட்சுமி என்ன இங்க வந்து ஒரு there is a lawn வரும் behind the house. இது ஏன் நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த வீட்டை போய் உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புது ரைட், அவங்க வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் நாகராஜுக்கு கொடுக்குறாங்க. இங்க வந்து ஒரு இங்க இதுக்கு பின்னாடி வந்து ஒரு எப்படின்னா ஒரு புல்வெளி, அதாவது முத்தம் மாதிரி ஒரு புல்வெளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லான்னா புல்வெளி, சரியா? இதுக்கு பின்னாடி ஒரு புல்வெளி, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு புல்வெளி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த வீட்டுக்கு பின்னாடி நான் எழுதுனதை வச்சுட்டேன். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு புல்வெளி இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீடுங்கிறது இந்த வீட்டை த ஹவுஸ் போட்டிருந்தாங்க. ஒரு புல்வெளி இருக்குன்னு ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஒரு யூகத்துல ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. இந்த வீட்டுல ஒரு புல்வெளி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லி பார்த்தாலே ஓரளவு கரெக்டா வருது. ரைட்டா அப்படின்னு கேட்கலாம். ஆமா, தட்ஸ் ரைட்டு, அது கரெக்ட் தான். அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, த லான் இஸ் ஆக்சுவலி குவைட் லார்ஜ். ஆனா அந்த புல்வெளி வந்து உண்மையிலேயே என்னது, கொஞ்சம் பெருசுதான். ரெண்டாவது டைம் சொல்லச்சுல த லான், ஏன்னா தனலட்சுமிங்கிறவங்களுக்கு அவங்க லான் அந்த புல்வெளியை பத்தி சொல்லியிருக்காங்க. நாகராஜன்ங்கிறவரு அதே புல்வெளியை பத்தி சொல்றாங்க. தட்ஸ், ஆமா சரிதான், அந்த புல்வெளி உண்மையிலே பெருசா இருக்கு. அந்தன்னு சொன்னாலுமே தேதான் மென்ஷன் ஆகும், சரிங்களா? த லான் இஸ் ஆக்சுவலி குவைட் லார்ஜ். ஆமா, அது உண்மையிலேயே பெருசுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா தனலட்சுமிங்கிறவங்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கு, இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி மீன் பண்ணி சொல்றாரு, சரியா? லிசனருக்கு வந்து என்னது, நம்ம எதை பத்தி சொல்றோம்னு தெரிஞ்சுச்சுன்னா தேங்கிற ஆர்டிகல் போடணும். டிட் யூ சி எனி போட்டோஸ், சரிங்களா? டிட் யூ சி எனி போட்டோஸ் ஆஃப் டேஷ் லிவிங் ரூம் ஆன்லைன். அவங்க என்ன சொல்றாங்க, டிட் யூ சி, நாகராஜன்கிறவரு அந்த அந்த லிவிங் ரூமை பத்தி ஏதாட்டி போட்டோ பாத்தியா, அந்த லிவிங் சொல்லச்சிலேயே பாருங்களேன், அந்த லிவிங் ரூமை பத்தி ஏதாட்டி போட்டோ ஆன்லைன்ல பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. லிவிங் ரூம்ங்கிற ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க இப்போ. ஆனா டிட் யூ சி எனி போட்டோஸ் ஆஃப் டேஷ் லிவிங் ரூம், அந்த லிவிங் ரூமை பத்தி ஏதாட்டி போட்டோ ஆன்லைன்ல பாத்தியா, இப்ப இப்படி சொல்ல முடியாது. ஒரு லிவிங் ரூமை பத்தி பாத்தியா, லிவிங் ரூம் அப்படின்னா அவங்க பின் பாயிண்ட் பண்ணி அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிசனருக்கு தெரியும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அவர் ஃபீல் பண்ணி அவர் சொல்றாரு, அவர் யோசிச்சு அதை சொல்றாரு. டிட் யூ சி எனி போட்டோஸ் ஆஃப் த லிவிங் ரூம், அந்த லிவிங் ரூம் பத்தி ஏதாட்டி பாத்தியா அப்படின்ட்டு ஜென்ரலா சொல்றாரு. ஆன்லைன்ல பாத்தியா, வாட் டஸ் இட், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க தனலட்சுமி. அடுத்து பாருங்க, லிவிங் ரூம் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லச்சிலையும் லிவிங் ரூம் தான், ஏன்னா அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. டிட் யூ சி எனி போட்டோஸ் ஆஃப் த லிவிங் ரூம் அப்படின்னு சொல்றாரு, சரியா? லிவிங் ரூமை பத்தி பாத்தியா அப்படின்னு அதை குறிச்சு சொல்றாரு. அந்த ஆன்லைன்ல பாத்தியா அப்படின்ட்டு கேக்குறாரு. அவங்க நிறைய இது பார்த்திருக்காங்க, யாருக்குமே ஆன்லைன்ல பார்த்திருக்காங்க, சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் த லிவிங் ரூம்னு போடுறாரு. இது வந்து ரெண்டாவது ஈஸ் தான். தனலட்சுமி 11வது, த லிவிங் ரூம் லுக்ஸ் கிரேட். அவங்களுக்கு என்ன தெரியுது, ஆமா அது உண்மையிலேயே நல்லதுதான். அவர் தெரிஞ்சு கேட்கிறாரு, அவளுக்கு தெரியும் லிவிங் ரூம் பத்தி தான் தேங்கிற ஆர்டிகல் போடுறாரு. இதுல வந்து என்னது, த லிவிங் ரூம் லுக்ஸ் கிரேட், அவங்களுக்கு தெரியுது உண்மையிலேயே. அவங்க ஆமா லிவிங் ரூம் நல்லா இருந்தது, இவ்வளவுதான். ஆனா அது வந்து எல்லா இடத்துலயும் அந்த உச்சரிக்க மாட்டோம், ஆல்ரெடி தெரியறதுனால. ஆமா, தனலட்சுமி என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமா லிவிங் ரூம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிவிங் ரூம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க பேச்சு வழக்குல. லிவிங் ரூம் நல்லா இருந்தது, பட் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் எதை பத்தி சொல்றேன்னு, அதனால தேங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றாங்க. இதுல தேங்கிறது வரும். எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரிங்களா? அதனால வந்து என்னன்னா நீங்க கொஞ்சம் ஆன்சர் நான் சொல்ல அப்படி பாத்துக்கோங்க. வீடியோ கூட ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அடுத்து போய் இட் லுக்ஸ் பிரைட் அண்ட் ஏரி, நல்லா பிரைட்டமா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. இட் ஹேஸ் அ நைஸ் வியூ ஆஃப் த ஹில்ஸ். அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 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 நல்ல எப்படின்னா ஒரு நல்ல ஒரு வியூவா இருக்கு. இட் ஹேஸ் அ நைஸ் வியூ ஆஃப் த ஹில்ஸ். அந்த மலை, அந்த குன்று, இந்த மாதிரி அந்த மலை குன்றோட ஒரு நல்ல ஒரு வியூவா இருக்கு. அதனால அந்த அந்த ஒரு இதை வச்சு சொல்றாங்க, இந்த ஹில்ஸோட ஒரு நல்ல வியூ அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதனால இந்த இடத்துல வருது, சரிங்களா? அடுத்து பாருங்க, பட் த கிச்சன் லுக்ஸ் டேஷ் லிட்டில் ஸ்மால். அடுத்து பாருங்க, அங்க எல்லாருமே பாத்துருங்க, ஏற்கனவே கிச்சனை பத்தியும் பேசியிருக்கோம், சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, கிச்சனை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம் திரும்ப, அதனால ரொம்ப டீடைல்டா யோசிக்க வேண்டாம். பட் தனலட்சுமி சொன்ன, ஆனா கிச்சன் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு. பட் த கிச்சன், அவரு
ஏதோ ஒரு கிச்சனை சொல்ல அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் யாருக்குமே கிச்சனை பத்தியும் பேசியிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க அதனால போடுறோம் அப்படின்னு யோசிக்க கூடாது சரிங்களா. ஏன் சொல்றேன்னா இதை வச்சுதான் யோசிக்கணும். நம்ம இந்த ஸ்டோரியை அப்படியே கொண்டு போவதில்ல யாருக்கு எது தெரிஞ்சிருக்கு அதை வச்சே கொண்டு போனீங்கன்னா தான் அதுதான் கரெக்டா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கான் செகண்ட் டைம் சொல்லியிருக்கான்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லச்சுலேயே ஒருத்தருக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லச்சுலேயே போட்டு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ங்கிறது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கூட 2 எக்ஸசைஸ் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் த கிச்சன் லுக்ஸ் லிட்டில் ஸ்மால். சரி லிட்டில் பக்கத்துல ஏ போடுவாங்க, போடுவாங்க, வெறும் லிட்டில் போடுவாங்க சரிங்களா. இந்த இடத்துல ஏங்கிற ஆர்டிகிள் வரும். எப்பவுமே பாசிட்டிவா ஒரு பதில் வரச்சுல ஏங்கிற ஆர்டிகிள் தான் வரும் சரிங்களா. எப்படின்னா பட் த கிச்சன் யாருக்குன்னே கிச்சனை பத்தி அவங்களுக்கு தெரியும் அதனால கிச்சன் லுக்ஸ் ஏ லிட்டில் ஸ்மால் சரிங்களா. 15 அதுக்கு வந்து ஏதான் ஆன்சரு. ஏன் லிட்டில் ஸ்மால் எதுக்கு போடுறாங்கன்னா ரொம்ப சிறுசுன்னு நினைச்சுக்கோங்களேன். உள்ளேயே போய் நிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஆள் நின்னோம்னு இன்னொரு ஆள் நிக்க முடியாது இருக்குன்னா ரொம்ப சின்னது போவே முடியல. ரொம்ப மோசமா இருக்குன்னா நெகட்டிவ் சென்ஸ்ல சொன்னாங்கன்னா லிட்டில்னு போடுவாங்க. ஏன் லிட்டிலும் கொஞ்சம் ஆனா கொஞ்சம் சின்னதுதான் ஆனா யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் சின்னதுதான் ஆனா நல்லா ஓரளவு ரொம்ப பெருசு. மத்தவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ரொம்ப சிலவங்க வீட்டுல என் ஃப்ரெண்டோட வீட்டுல ரொம்ப பெருசா இருந்தது அந்த மாதிரி கிடையாது. ஆனா சிறுசுதான் சரிங்களா. அப்படின்ட்டு என்னது பாசிட்டிவா சொல்றாங்க சரிங்களா. இதை பக்கத்துல ஐ டோன்ட் லைக் இட் இஸ் வெரி ஸ்மால் லிட்டில் ஸ்மால்னு போட்டுட்டு ஐ டோன்ட் லைக் நோ ஒன் கேன் என்டர் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் போடாம யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க ஏங்கிற ஆர்டிகிள் போட்டிருக்கும். அடுத்து நாகராஜன் அண்ட் ஐ ரிமெம்பர் யூ செட் தேர் இஸ் நாட் ஏ ஸ்டோர் ரூம். அவன் யோசிக்கிறான் அவனுக்கு அண்ட் ஐ ரிமெம்பர் யூ செட் தட் நீ எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு அதுல ஒரு ஸ்டோர் தேர் இஸ் யூ செட் தட் தேர் இஸ் நாட் அதுல ஸ்டோர் இல்லைன்னு சொன்னியா இல்ல ஒரு ஸ்டோர் இல்லைன்னு சொன்னியா அப்படின்ட்டு அவன் டவுட்ல கேட்கறான். யூ செட் சரியா நீ சொன்ன இல்ல அதுல ஒரு ஸ்டோர் இல்லைல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் வந்து டவுட்ல கேட்கறான் அவளுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு யூகத்துல கேட்கறான். அதனால இந்த இடத்துல வந்து ஆர்டிகிள் ஏங்கிறது போடுறாங்க சரியா. அடுத்தது வந்து நோ பட் தேர் இஸ் அண்ட் ஆனா அதுல வந்து ஒரு ஆட்டிக்னு இருக்கு. ஆட்டிக்னா என்னது போட்டிருக்காங்கன்னா நானும் நெட்ல தான் பார்த்தேன். வேர் வி கேன் ஸ்டோர் திங்ஸ். இந்த பாத்ரூம்க்கு மேல அந்த செல்ஃப் மாதிரி வச்சு உள்ள ஏதாட்டி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இந்த கபோர்டு மாதிரி இந்த பாத்ரூம்க்கு மேல மோஸ்ட்லி இருக்கும். இந்த செவத்துக்குள்ள உள்ள தள்ளி திங்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஸ்டோர் ரூம் வைக்கிறதுக்கு பதிலா இப்போ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களே இடம் மிச்சப்படுத்துறதுக்கு. நோ பட் தேர் இஸ் அன் attic வேர் வி கேன் ஸ்டோர் திங்ஸ். ஆனா அட்டிக் இருக்கு. அட்டிக்னா நீங்க நெட்லயே அடிச்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியல நான் சொல்றது புரியல. பாத்ரூம்க்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க. கான்கிரீட் போட்டிருப்பாங்க வீடு கட்டச்சுல. உள்ள வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம். பூண்டு மாதிரி இருக்கும். அது வந்து அட்டிக்கும்பாங்க. வேர் வி கேன் அங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் வேர் வி கேன் ஸ்டோர் திங்ஸ் சரிங்களா. எல்லாம் ப்ரோனவுன் போட்டு நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டு ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஒன்னு படிக்கிறதுல ஒன்னு படிச்சுக்கலாம். நோ பட் தேர் இஸ் அன் attic வேர் வி கேன் ஸ்டோர் திங்ஸ் சரியா. அடுத்து பாருங்க நடராஜ் ஐ ஹோப் திஸ் ஹவுஸ் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். அப்போ அவரோட கருத்தை சொல்றாரு. நான் நம்புறேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனான வீடா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரியா. 18 வந்து ஏ அவரோட கருத்தை சொல்ற இட் இஸ் பெட்டர் திஸ் ஹவுஸ் இஸ் பெட்டர் இது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐ ஹோப் நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் கருத்தை ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு பத்தி இதுன்னு சொல்லல. அவரோட ஒப்பீனியன் பொதுவான கருத்தை ஒண்ணு என்ன பண்றது ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வைக்கிறாரு. அடுத்தது லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். தனலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஏன் இந்த இடத்துல போடுறாங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் 2 பேருக்கும் தெரியுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அவரை பத்தி என்ன அவருக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. she said she would be here at 3 o'clock. அவங்க என்ன சொன்னாங்கன்னா she said she would be here at அவங்க 3 மணிக்கு வருவாங்க. look the she is அப்படின்ட்டு அதோட முடியுது சரியா. ரொம்ப பெரிய இதுதான். ஆனா இது வந்து ஒண்ணுக்கு ஒரு 3-4 தடவை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் லைட்டா கூட 2 தடவை பார்த்துட்டு பாருங்க. ஆர்டிகிளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் இது. ஆர்டிகிளை பத்தின ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் இது. இது எல்லாமே நல்லா தான் இருக்கு சரிங்களா. நீங்க வேற எங்கேயும் பாத்தீங்கன்னா கூட மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. நெட்லயும் 1-2 இருக்கும். ஆனா பட் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல.
சும்மா ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதையும் நீங்க போட்டு பாருங்க. ஆனா இது வந்து நீங்க இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ரூல்ஸ் இதெல்லாம் தனியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நரேஷன்ல உள்ள வார்த்தைகளுக்கு தான் ஆர்டிகிள் வந்து நம்மளுக்கு ஈஸியா போட முடியாது. ரூல்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் பக்கத்துல இருக்கு போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா பக்கத்துல வராது. இதெல்லாம் ரூல்ஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு நரேஷன் பக்கத்துல தான் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குன்னா, அது பக்கத்துல வர்றதுதான் இப்படி யோசிச்சு போடுறது கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் அதுல உள்ள ஆன்சர்ஸ். சரிங்களா? 19 இது இருக்கு. கொஞ்சம் நல்லா பாருங்க. சரி. கீழ பாருங்க. ரீட் த சென்டென்ஸ், இன்சர்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சுஜாதா இஸ் ரீடிங் ஸ்டோரி இன் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் த லைப்ரரி. ஸ்டோரிங்கிறது ஒரு நவுனு. சரிங்களா? சுஜாதாங்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டோரி வாசிக்கிறாங்க. சரிங்களா? அதனால எந்த ஸ்டோரின்னு சொல்லல. இந்த ஸ்டோரி வந்து யாராட்டி சொன்ன ஸ்டோரியா, இந்த ஸ்டோரி வந்து ஏதாட்டி இந்த இதுல மென்ஷன் ஆயிருக்கா, எதுவுமே சொல்ல. சாதாரண ஸ்டோரி. இந்த கதை, ஒரு கதையை பத்தி சொல்றாங்க. சுஜாதா வந்து ஒரு ஸ்டோரி வாசிக்கிறா, அவ்வளவுதான். அந்த ஸ்டோரியை பத்தி எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லல. அதனால இந்த இடத்துல ஆன் தான் வரும். வவ்வல் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அதனால ஆன் போடுறாங்க. விஷால் ட்ரூ எ ஒண்டர்ஃபுல் பிக்சர். ஈஸி, சாதாரணமா போடுங்க. விஷால் ட்ரூன்னு போட்டிருக்கு. சரியா? ஒண்டர்ஃபுல் பிக்சர். ஒண்டர்ஃபுல் பிக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஷால்ங்கிறவா படம் வரைஞ்சிருக்கா, படத்தை தான் வரைஞ்சிருக்கான்னு போட்டிருக்கா. அந்த படத்தை பத்தி ஏதோ பின் பாயிண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லு. விஷால்ங்கிறவா படம் வரைஞ்சிருக்கா, அந்த படம் நல்லா இருந்தது, இல்ல அதை பத்தி அது வந்து இந்த அது வந்து என்னது ஒரு ஒரு அவார்டு வின் பண்ணுச்சு அப்படின்னு அந்த இதை பத்தி எதுவுமே போடல. ஆனா ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. இதுலயும் ஏங்கிற ஆர்டிகல் தான் வரும். ஸ்ரீநாத் அண்ட் சந்தியா வேர் போர்ட் அட் கான்சர்ட். கச்சேரியில வந்து என்னன்னா அவங்க 2 பேருமே என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேத்துக்குமே போர் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல ஏங்கிற வவ்வல் ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆன் போடுறாங்க. கான்சர்ட்ங்கிறது வந்து கச்சேரி. சாதாரணமா அவங்களுக்கு அந்த கச்சேரி போர் அடிக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அந்த கச்சேரியை பத்தி இன்னும் டீட்டெயில்டா எதுவுமே அவங்க சொல்லல. சரிங்களா? அதனால அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்செர்ட், அந்த கான்செர்ட் எப்படி இருந்தது, இதை பத்தி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஸ்ரீநாத் அண்ட் சந்தியா were bored at awful concert which was organized by அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, அப்படி ஏதாட்டி போட்டாங்கன்னா தேங்கிற ஆர்டிகல் வரும். The concert were bored at the awful concert which was organized by his uncle அப்படின்னு ஏதாட்டி போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வரும். ஏன்னா ஸ்பெசிஃபை பண்றாங்க. சரிங்களா? ஆனா இது மொட்டைக்கட்டு கச்சேரி அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. அதனால வராது. சரிங்களா? பூர்வஜா ஏட் ஏ சேலட். அவ சேலட் சாப்பிட்டா. அந்த சேலட் வந்து எப்படி நல்லா இல்லையா, கெட்டு போயிடுச்சா? இப்போ பாருங்க, பூர்வஜா ஏட் த சேலட் விச் வாஸ் டீகம்போஸ்ட். கெட்டு போனது அப்படின்னு போட்டாங்கன்னா தேங்கர் ஆர்டிகல் வரும். ஆனா இத மொட்டையா அவ சாப்பிட்டா, சேலட் சாப்பிட்டான்னு போட்டிருக்கு. அதனால ஆர்டிகல் ஏ தான் வரும். இது என்னது, கான்சோனன்ஸ். அதனால ஏங்கிறது போடுறோம். சரிங்களா? எஸ்ல ஆரம்பிக்கா. இது ஏல ஆரம்பிச்சதுனால என்ன போட்டிருக்காங்க, ஆன் போட்டிருக்காங்க. இது பில ஆரம்பிச்சதுனால என்ன போட்டிருக்காங்க, ஏ போட்டிருக்காங்க. இல்ல ஐல ஆரம்பிச்சதுனால என்னது, ஆன் போட்டிருக்காங்க. எப்பயும் நவுனுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை என்ன சவுண்ட்ல வருதோ அதுக்கு தான் போடுவாங்க. சரிங்களா? சுரேஷ் வாஸ் அஸ்டானிஷ்ட் டு see a huge statue. அவன் வந்து அந்த ஸ்டாச்சு பார்த்து திகைச்சு போய் இருக்கிறான், அவ்வளவுதான். அந்த ஸ்டாச்சு உடஞ்சிருக்கா, வேற என்னமா, அதை பத்தி எதுவுமே போடல. ஸ்டாச்சுன்னு போட்டிருக்காங்க. அதனால என்னது, அது வந்து ஆர்டிகல் ஏ தான் வரும். த சைல்ட் வாஸ் பிளேயிங் வித் பலூன். எல்லோங்கிறத விட்டுட்டு யோசிச்சு பலூன் வித் ஏ பலூன். த சைல்ட் வாஸ் பிளேயிங் வித் ஏ பலூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பலூன் வச்சு விளாடுறான், அவ்வளவுதான். கலர் அப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க, அட்ஜெக்டிவ் எல்லோ பலூன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பலூன் எப்படி இருக்கு, ரொம்ப the child was playing with the balloon which was presented by his father அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல தேங்கிறது வரும். அப்படி வராததுனால ஏதான் வரும். சரிங்களா? இதே மாதிரி விச் இந்த எப்படி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மாதிரி வர்றது, அந்த மாதிரி வர்றதெல்லாம் என்னன்னா that was, which was அப்படின்னு போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி தேங்கிற ஆர்டிகல் வரும். இதெல்லாம் அது எக்ஸசைஸ் அந்த மாதிரி வரச்சுல உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்றேன். சரிங்களா? இது பக்கத்துல இந்த இந்த இதையும் அப்படியே பார்க்கணும்னா பாத்துக்கோங்க. அதை ஃபுல்லாத்தையும் பாத்துக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே நான் சொன்னதுதான் படமா வரைஞ்சிருக்காங்க. படமா வரைஞ்சல நமக்கு கொஞ்சம் நல்லா புரியும். சரிங்களா? அதனால நான் சொன்னேன். அடுத்தது பாருங்க. it is said that the computer, சரிங்களா? it is said that the computer is an electronic extension of the human brain. சரிங்களா? இன்வென்ஷன்
படைப்பு, ரேடியோ, டெலிவிஷன், இதுல இந்த மாதிரியான இன்வென்ஷன் பக்கத்துல தேங்கிற ஆர்டிகிள் போடுவாங்க. இட் இஸ் செட் தட் த கம்ப்யூட்டர் இஸ் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ஹியூமன் பிரெயின். இந்த இடத்துல ஏன் போடுறாங்க இதுவும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஈங்கிறதுனால ஆன் போடுறாங்க, ஏ போடுவாங்க, ஆன் போடுவாங்க. ஆனா வவல்ஸ்ல இருக்கிறதுனால ஆன் போடுறாங்க. சரிங்களா? சுரேஷ் இஸ் அ டாக்டர், சுரேஷ் இஸ் அ லாயர், குமார் இஸ் அ என்னது டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என்னன்னா, ஏன் இதை சொல்றோம்? அவரை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுக்கறது, இவர் இந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பொருளோட யூசேஜ், இந்த பொருள் எதை பத்தி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இப்ப குமார் இஸ் டாக்டர்னு போட்டுரும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அதை பத்தி விளக்கி சொல்றாங்க. கம்ப்யூட்டர் என்னது? ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். இது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது நான் சும்மா சொல்லல, இது புக்ஸ்ல உள்ளதுதான், கிராமர் புக்ஸ்ல எல்லாம் உள்ளதுதான். அதை உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஒரு பொருள் அதோட யூசேஜை பத்தி சொல்லச்சுல ஆன்கிற ஆர்டிகிள் போடுவாங்க. சரிங்களா? இஃப் த திங் விச் இஃப் த திங் when we are explaining the usage of the things அப்படின்னு போடச்சுல things we use an article அப்படின்னு இந்த புக்ல போட்டிருப்பாங்க. ஆனா நம்மளும் அதை தான் சொல்றேன். இந்த கம்ப்யூட்டரோட யூசேஜை பத்தி சொல்லச்சுல ஆன்கிற கம்ப்யூட்டர் இஸ் an electronic extension of the human brain. சரிங்களா? therefore in principle, சரியா? therefore in the computer, again பாருங்களேன், electronic invention, the computer can do all the activities which the human brain can do. சரிங்களா? எது வேற ஏதோ ஒரு அந்த பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. the computer can do all those things which ஏதோ ஒரு ஹியூமன் பிரெயின் கிடையாது, மனுஷனோட இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. the human brain can do, கம்ப்யூட்டர் கேன் டூ ஆல் தோஸ் ஆக்டிவிட்டிஸ். எல்லா ஆக்டிவிட்டிஸ்னா எதை பத்தி சொல்றாங்க? எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். அதாவது அந்த ஹியூமன் பிரெயின் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் என்ன பண்ணும்? இந்த கம்ப்யூட்டர் பண்ணும். சரிங்களா? விச் த ஹியூமன் பிரெயின் கேன் டூ. ஹியூமன் பிரெயின் போட்டு பாருங்க. விச் ஹியூமன் ஏதோ ஒரு ஜென்ரலா சொல்ற மாதிரி இல்ல, ஹியூமன் பிரெயின் ஸ்பெசிபிக் பண்ணி சொல்றாங்க. இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா இதுல போட்டிருக்கு த ஹியூமன் பிரெயின் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால திரும்ப என்ன பண்ணலாம்? ஹியூமன் பிரெயின். இது சின்ன வயசுல நம்ம படிக்கிறது, இப்படி நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, மேல இருக்கு. டுடே த கம்ப்யூட்டர், சரிங்களா? டுடே த கம்ப்யூட்டர் ஆர் ஃபவுண்ட் டு பி, சரியா? டுடே த கம்ப்யூட்டர் ஆர் ஃபவுண்ட் டு பி த மோஸ்ட். பாத்தீங்களா? சூப்பர்லேட்டிவ்ல போட்டிருக்கு மோஸ்ட். சரியா? அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மோஸ்ட்ங்கிற, சரி ஓகே, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிவைஸ் ஆஸ் நாலேஜ் ப்ரொவைடர்ஸ். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. த மோஸ்ட் யூஸ்ஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஹானஸ்ட் அப்படின்னு வரச்சுல கண்ணை மூடிட்டு தேங்கிற ஆர்டிகல் போடணும். ஆனா இதுல ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் சொல்றேன், கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மோஸ்ட் பக்கத்துல ஏங்கிற ஆர்டிகிளும் போடுவாங்க. அதனால மோஸ்ட் வர்ற இடத்துல பக்கத்துல தேதான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வெரி ரொம்ப அப்படியே எ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பக்கத்துல எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. எ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பக்கத்துல மோஸ்ட் வருது, மோஸ்ட் பக்கத்துல ஏங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றோம். அந்த இடத்துல அதோட மீனிங் என்னன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த இடத்துல என்னது மோஸ்ட் போட்டிருக்கு, தான் போடுன்னு சொல்லக்கூடாது. அதான் எக்ஸப்ஷன்னா விதிவிலக்கு. இது இந்த மாதிரி இருக்கச்சுல அட்ஜெக்டிவ் வந்துதான்னு பார்த்துட்டு போடணும். அந்த இடத்துல எந்த மாதிரி சென்டென்ஸை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அதனால கண்ணை மூடிட்டு டப்புன்னு போட்டக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. சரிங்களா? another important field of application of computer is the development of robots. அடுத்த ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல என்னது அப்படின்னா the development of robot. இந்த இடத்துல ஏங்கிறத போட மாட்டாங்க, ஏன்னா ஜென்ரலா சொல்லல, குறிப்பிட்ட அந்த ஒரு ரோபோட்டிக்ஸ் இதை பத்தி சொல்றாங்க, ரோபோட் இதை பத்தி சொல்றாங்க. அதனால the development of robots போடுறாங்க. அடுத்து பாருங்க, the internet. சரிங்களா? இன்வென்ஷன் தான். the internet has brought a drastic change in communication system. the internet has brought internet என்ன பண்ணுது? ஒரு drastic change, ஒரு முழுமையான அப்படி நம்ம ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இன்டர்நெட் என்னது? ஒரு
கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல ஒரு பெரும் மாற்றத்தை ஒரு பெரும் மாற்றம் கொண்டு வருது. சரியா? போட்டிருக்காங்க. இதுதான் அதோட எக்ஸசைஸ்ல உள்ளது. திரும்ப எடுத்து எடுத்து பாருங்க. சரிங்களா? சரி, இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஸ்டோரியா இருக்கு. இதையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன் அவர் ஃபேமிலி, இதை பத்தின ஒரு ஸ்டோரியை பத்தி நான் சொல்லிடுறேன். இல்ல ஏ அண்ட் த இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. இது நம்ம ஆன்சர்ல இருந்தே கொண்டு போய்க்கலாம். என்னது வேற ஒண்ணும் இல்ல, அவன் சின்ன பிள்ளைங்க அவங்க ஃபேமிலியில எல்லாரும் என்ன பண்ணாங்க, சூக்கு போறதை பத்தி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு கான்வர்சேஷன் கொண்டு வராங்க, பேசுறாங்க. அதை பத்தி தான் இது. சரிங்களா? இன் அவர் ஃபேமிலி, சரியா, எங்க குடும்பத்துல அப்படின்னு போட்டிருக்கு. வி ஹவ் பிளான் டு டேக் சில்ட்ரன் டு த சூ நெக்ஸ்ட் சண்டே. சரி, இந்த சூ சொல்லச்சுல உங்களுக்கு சொல்றேன். இதுல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூ சொல்றாங்க, அப்படிதானே? இதுல ஏன் சூ போடலாம்ல? அதான் தப்பு. நம்ம அப்ப எப்படி என்ன பார்த்தோம், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எல்லாம் போட்டோம்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. அதே மாதிரி சூங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான பொருளை பத்தி, பொதுவான இடத்தை பத்தி சொல்லச்சுல தேங்கிற ஆர்டிகல் சொல்லுவாங்க. புரியுதா? அவன் என்ன நினைச்சு சொல்றான், சூனா எல்லாருக்கும் தெரியும். இப்ப சூன்னு சொன்னச்சுல உங்களுக்கு தெரியும், உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இதை சொல்லச்சுல தேங்கிற ஆர்டிகல் போடுறாங்க. புரியுதா? உங்களுக்கு சூன் சொன்னோன்னு தெரியுது இல்ல அப்படின்னு தேங்கிற ஆர்டிகல் போடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அதனால அவன் சொல்றான், we have planned to take children to the zoo next Sunday. அதுக்கப்புறம் என்ன பண்ண, a van has been arranged and we are sure to have a comfortable journey. அவன் என்ன சொல்றான், நாங்க என்ன பண்றோம், ஒரு வேன் அரேஞ்ச் பண்றோம். ஏதோ வேனை பத்தி ஏதோ ஸ்பெசிபிக்கா, ஏதோ அது ஓட்ட வேணாம், நல்ல வேணாம், லக்ஸுரியானதா எதுவுமே சொல்ல, ஒரு வேன் அரேஞ்ச் பண்றேன். அதனால என்னது, ஜேர்னி வந்து நாங்க போறது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும், நாங்க ஃபீல் பண்றோம். எங்க ஜேர்னி வந்து நல்லா இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால ரெண்டு இடத்துலயுமே என்ன பண்றான், வி ஹேவ் அ கம்ஃபர்டபுள், எங்களுக்கு ஒரு நல்ல ஜேர்னியா இருக்கும், நல்ல வசதி சௌரியமான ஜேர்னியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரியா? ஜேர்னியை பத்தியும் ஸ்பெசிஃபை பண்ணி அவன் எதுவும் சொல்லல. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சூங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதனால தேசு போட்டிருக்கான். வேனுங்கிறத பத்தி என்னது, அவன் வந்து வேன் ஹாஸ் பின் அரேஞ்சு, அவன் சொல்றான் வேன் ஹாஸ் பின் அரேஞ்சு. அந்த வேனை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. பொதுவா வேன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு. வேனுன்னா சாதாரணது, நிறைய வேன் இருக்கு. சரிங்களா? அதனால ஏங்கிற ஆர்டிகல் போட்டிருக்கேன். அண்ட் we are sure to have a comfortable journey. ஜேர்னியும் ஒரு ஜென்ரலானது. அடுத்து பாருங்க, திரும்ப அப்படிதான் போடுவாங்க. The zoo is interesting place for children who enjoy watching the animals. சரியா? ஜூ பக்கத்துல ஏற்கனவே சொன்னதுதான், ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. The zoo is interesting place for children who enjoy watching the animals. சரிங்களா? The animals and want to know more about watching the animals, for who enjoy watching the animals. இப்போ அங்க அந்த சூழ இருக்கிற அனிமல்ஸை பத்தி மட்டும் மென்ஷன் பண்ணி அவன் சொல்றான். சரிங்களா? அதனால அனிமல்ஸ் பக்கத்துல ஜென்ரலா சொல்றான்னு கிடையாது. The zoo is interesting place for children who enjoy watching the animal. அவன் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த அனிமலை பார்த்து சந்தோஷப்படும். ஏதோ ஒரு அனிமல் இல்ல, அந்த சூழ இருக்கிற அந்த அனிமலை பார்த்து என்ஜாய் பண்ணுன்ட்டு தேங்கிற ஆர்டிகல் போட்டு சொல்லியிருக்கு. சரியா? அண்ட் வாண்ட் டு நோ மோர் அபவுட் தம், அதை பத்தி அவங்க மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு குழந்தைங்க அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போடுறோம். ஈவன் த யங்ஸ்டர்ஸ். சரியா? ஈவன் யாரோ ஒருத்தர் இல்ல, அவங்க வீட்லயே நிறைய சின்ன கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருப்பாங்களே. ஈவன் தி யங்ஸ்டர்ஸ் லவ் டு விசிட் த சூ. சூவை பத்தி போடுறது நம்ம அவன் என்னது, ஈவன் தி யங்ஸ்டர்ஸ், அவங்க வீட்டுல இருக்கிற அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க, லவ் டு விசிட் த சூ. யங்ஸ்டர்ஸ் என்னது, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவன் வீட்டுல உள்ள யங்ஸ்டரை பத்தி மட்டும் தான் சொல்றான். இப்போ உங்களையும் என்னையும் அவன் கூட்டு போறது கிடையாது. சரிங்களா? இன்னும் வயசுல சின்ன பசங்க வேற யாரையும் பார்த்து கூட்டு போகிறது கிடையாது. அவன் அவங்க வீட்டுல உள்ளவங்களை பத்தி சொல்றான். அதனால தேன் போடுறான். யங்ஸ்டர்ஸ் லைக்ஸ் டு விசிட் சூ அப்படின்னு போடுறான்னா போடாம போட்டிருக்கலாம். ஆனா அவன் வீட்டுல உள்ள வாழ்க்கையை பத்தி சொல்றதுனால போட்டு சொல்றான். சரிங்களா? எல்லாமே நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது வந்து ஆர்டிகல் பார்க்கணும், கூட ஒரு 2 தடவை பாருங்க. சரிங்களா? இதை பத்தி மேற்கொண்டு திரும்பவும் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபைனலா நம்ம ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஃபார்மலான ஒரு எக்ஸசைஸ்க்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு இது, இந்த கம்ப்யூட்டர் பத்தினது மட்டும் கொஞ்சம் ஃபார்மலான ஒரு எக்ஸசைஸ். ஆனா பட் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து கம்ப்ளீட்டா ஃபார்மலான ஒரு ரிப்போர்ட். சரிங்களா? ஒரு நியூஸ் பேப்பர்ல உள்ளது, இதை பத்தி உள்ள ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. மற்றது இந்த தனலட்சுமி நாகராஜ் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன்ல பார்த்ததெல்லாம் வந்து என்னதுன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல உள்ளது. பட் என்னன்னா இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு வேர்ட்ஸ் உள்ள ஒரு
எப்படி சொல்றது, ஒரு எடிட்டோரியல் பேஜ்ல உள்ள மாதிரியோ ஒரு 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 ரிப்போர்ட். சரிங்களா? இது இது பக்காவா இருக்கும். கொஞ்சம் என்னதுன்னா கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கும். லாஜிக்கலா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்களா? சரிங்களா, இதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இதுல கிட்டத்தட்ட எத்தனை இருக்குன்னா ஒரு 17 கோடு போட்டிருக்காங்க. மேல பாருங்க, ஏ அண்ட் த அண்ட் 0 வந்து நோ ஆர்டிகல். சரிங்களா? சரி, சேஞ்ச் த கேபிட்டல் லெட்டர் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டிகிள் வந்து இருக்கிற இடத்த பத்தி மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? இல்ல 0ன்னு போட்டிருக்கிற இந்த போட்டிருப்பேன், 0 போட்டிருக்கலாம், ஆர்டிகிள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? சரி, அக்கார்டிங் டு டேஷ் நேஷனல் வெதர் ரிப்போர்ட், அக்கார்டிங் டு டேஷ் நேஷனல், அக்கார்டிங் டு த நேஷனல் வெதர் ரிப்போர்ட். சரிங்களா? ஏன் த வெதர் நேஷனல் வெதர் ரிப்போர்ட் பண்ணுங்க, ஏதோ ஒரு வெதர் ரிப்போர்ட் பத்தி சொல்லல, இந்த வெதர் ரிப்போர்ட்டை பத்தி சொல்றோம். சரிங்களா? அக்கார்டிங் டு த, இந்த பொறுத்து, இந்த ரிப்போர்ட்டை பொறுத்து தான் இந்த கீழே உள்ளதெல்லாம் அவன் சொல்றான் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அக்கார்டிங் டு த நேஷனல் வெதர் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை பொறுத்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நேஷனல் வெதர் ரிப்போர்ட்டை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. சைக்ளோன்ஸ், ஸ்டாம்னா புயல், இதுல உள்ள வார்த்தைகளை பத்தி சொல்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைக்ளோன்னா புயல். சரியா? அடுத்தது வந்து என்னன்னா, இல்ல சாரி, ஸ்டாம்னா புயல், சைக்ளோன்னா சூறாவளி. அதுல வந்து கேட்டகரி இருக்கு. நல்லா திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டாம்னா புயல், எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. ஸ்டாம்னா புயல், சைக்ளோனா சூறாவளி. சரியா? அதுல வந்து 2-3 டைப் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நேரமும் வெள்ளம் வரச்சுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி டார்னேடோஸ், டார்னேடோஸ்ங்கிறது ஒண்ணு, ஹரிக்கேனுங்கிறதும் சூறாவளி தான். சரிங்களா? இதுக்கு இது சூறாவளிங்கிறது ஜென்ரலான பேரு. எப்படி சொல்றது, சைக்ளோன்னா சூறாவளின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப எப்படி சொல்றது, ஹோட்டல்னு சொல்றோம். 2 ஹோட்டல் இருக்கு, முனியாண்டி விலாஸ், உடுப்பி ஹோட்டல்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் ஹோட்டலுங்கிறது சைக்ளோன்ங்கிற மாதிரி. இது ரெண்டு அதுக்கு உண்டான ஸ்பெசிபிக் பேரு. இதுவும் சூறாவளி தான், இது ரெண்டும் டார்னேடோஸும் ஹரிக்கேனும் சூறாவளி தான். இதோட பவரை பொறுத்து இதை வந்து என்னன்னா பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பாத்துக்கோங்க. ரொம்ப அடிச்சு சாத்துச்சுன்னா ஒரு பேரு, அதோட கம்மியா தாக்கம் ஏற்படுத்துன்னா ஒரு பேரு, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது ரெண்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டாம்னா புயல், சைக்ளோனா சூறாவளி. சூறாவளியில 2 டைப் இருக்கு, டார்னேடோஸ், ஹரிகேன்ஸ். சரியா? சரி, இப்ப பார்க்கலாம். இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்களா, இதுல பாருங்க, ஹரிகேன் ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூன்னு ஒரு ஹரிகேன், அந்த சூறாவளியில குறிப்பிட்ட ஒரு பேர் வச்சு விட்டுருக்காங்க. சரிங்களா? இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுனாதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஆர்டிகல் வந்து கொஞ்சம் இதை வாசிக்கிறது புரியும். ஃபர்ஸ்ட் வாசிச்சு விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அக்கார்டிங் டு த நேஷனல் வெதர் ரிப்போர்ட், நேஷனல் வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்து. சரிங்களா? அக்கார்டிங் டு அதை பொறுத்து, இல்ல ஏதோ ஒரு ஜென்ரலா சொல்லல, அந்த குறிப்பிட்ட இதை பத்தி சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல ஆர்டிகிள் தான் வரும். சரிங்களா? சைக்ளோன்ஸ் ஆர் வின்ஸ் சர்க்குலேட்டிங். சைக்ளோன்ஸ்னா என்னது, சூறாவளி சுத்துது, வின்ஸ் சர்க்குலேட்டிங் சுழலுது. கவுண்டர் கிளாக் வைஸ், இதுல ஆர்டிகிள் வராதுன்னு போட்டிருக்கு, ஆர்டிகிள் வராத விட்டுருங்க. சர்க்குலேட்டிங் கவுண்டர் கிளாக் வைஸ் இன். சரிங்களா? இந்த 2 ஆன்சர் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், இதெல்லாம் டைரக்ஷன் பின் பாயிண்ட் பண்ணி குறிப்பிட்டு காமிக்கிறது. இது பக்கத்துல எப்பவுமே ஆர்டிகிள் தான் வரும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு போட்டுக்கோங்க, பக்கத்துல தேங்கிற ஆர்டிகிள் வரும். இது வந்து ரூல்ஸ்ல உண்டு. நான் யாருக்குமே சொன்னேன் இல்லையா, 50 ரூல்ஸ் இருக்குன்னு, அதுல ஒரு ரோல், சரி அதுல இது ஒரு ரூல். இது வந்து உங்க இந்த இதுல இந்த எக்ஸசைஸ்ல நம்ம சொல்லி கொடுக்கறதுல கிடையாது. சரிங்களா? பக்கத்துல நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தேன் போட்டுக்கோங்க, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் 4 டைரக்ஷன் போட்டு பக்கத்துல போட்டுக்கோங்க. ஏன்னா பின் பாயிண்ட் பண்ணி சொல்றது. சரிங்களா? நார்த் 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 டைரக்ஷன், இப்போ வேர்ல்டுல நார்த் ஒரு டைரக்ஷன் இருக்கு, சவுத் ஒரு டைரக்ஷன் இருக்குன்னு சொல்றோம். தனித்தனியா கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கிடையாது. சரிங்களா? சரி, சைக்ளோன்ஸ் ஆர் வின்ஸ் சர்க்குலேட்டிங் எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. சைக்ளோன்ஸ் ஆர் வின்ஸ் சர்க்குலேட்டிங் கவுண்டர் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல சுத்துறது, இது லெஃப்ட்ல இருந்து ரைட் சுத்துறது. எங்கன்னா இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் கிளாக் வைஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு வந்ததுன்னா என்னது போட்டு நம்ம ஈஸியா போட்டு போயிடலாம். சைக்ளோன்ஸ் ஆர் யூஸ்வலி அக்கம்பனைட் பை ஸ்டார்மி வெதர்ஸ். இல்ல ஆர்டிகல் கிடையாது, ஸ்டார்மி வெதர்ஸ். இது மீனிங் சொல்றேன். சைக்ளோன்ஸ் ஆர் யூஸ்வலி அக்கம்பனைட் பை, வழக்கமா எதோட சேர்ந்து வரும்னா ஸ்டார்மி வெதர்ஸ், புயல் 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 சின்ன இருக்கிற மாதிரி இருக்கச்சுலதான் இந்த சூறாவளியும் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? இல்ல ஆர்டிகல் கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்க, டார்னேடோஸ் அண்ட் ஹரிகேன்ஸ் ஆர் டைப் ஆஃப் சைக்ளோன். டார்னேடோஸும்
ஹரிக்கேனும் சூறாவளி. இது வந்து என்னன்னா ஒரு விதம் ஒரு டைப் ஆஃப் சைக்ளோன். அதான் சொல்றேன், இதுவும் சூறாவளி தான். அந்த சூறாவளிக்கு 2 பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? டார்னேடோஸ்ங்கிறதும் ஹரிக்கேனுங்கிறதும். சரிங்களா? அதோட தாக்கத்தை பொறுத்து, அதோட பவரை பொறுத்து பேர் பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது ஜென்ரலான பேரு, இது 2 அதுக்குள்ளது. ஜென்ரலா சொல்றாங்க இது 2 சூறாவளி தான். சரியா? இது 2 சூறாவளி தான். சரிங்களா? அதனால இது பக்கத்துலயும் டார்னேடோஸ் பக்கத்துலயும் ஆர்டிகிள் போடல, இது பக்கத்துலயும் ஆர்டிகிள் போடல. சரிங்களா? ஜென்ரலா ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லச்சுல ஆர்டிகிள் போட மாட்டாங்க. ஏற்கனவே இன்னொரு சின்ன வீடியோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்க. அப்பதான் இந்த மீனிங் புரியும். இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு. டார்னேடோஸும் ஹரிகேன்ஸ்க்கும் ஒரு ஒரு புயல் புயல் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ஒரு விதமான புயல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. சரி சரியா? ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணல அப்படின்னா ஆர்டிகிள் எதுவுமே போடல. ப்ளூரல் நம்ம வந்து ஜென்ரலா சொல்லச்சுல வந்து ஆர்டிகிள் போட மாட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல எஸ் போட்டிருக்கிறதுனால போடல. சரியா? அடுத்தது சிங்குலரா போடச்சுல போட்டிருக்காங்க பாருங்க. 6வது பாருங்க. The hurricane is a cyclone. The hurricane ஹரிக்கேனை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அதே ஹரிக்கேனை பத்தி சொல்றாங்க. The hurricane is a cyclone. எப்படி வந்து ரமேஷ் இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு சொன்னாங்களோ, யாரு ரமேஷ் என்ன பண்றாரு? டாக்டர். ஒருத்தரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். ரமேஷ் இஸ் ஏ டாக்டர். அதே மாதிரி என்ன பண்றது? The hurricane is a cyclone. சரிங்களா? The hurricane is a cyclone. ரமேஷ் இஸ் ஏ டாக்டர்னு எப்படி சொன்னாங்க? அவர் வந்து யாருன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி ஹரிக்கேன் வந்து யாருன்னு சொல்றாங்க. ஹரிக்கேன் வந்து ஒரு நான் லிவிங் திங். அது யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹரிக்கேன் இஸ் ஏ சைக்ளோன். த ஹரிக்கேன் இஸ் ஏ சைக்ளோன். சரிங்களா? அதோட என்னது, அது யாரு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் எடுத்துடலாம் பாருங்க. த ஹரிக்கேன் இஸ் ஏ சைக்ளோன். சரிங்களா? இது என்னன்னு போட்டிருக்காங்க. சரியா? த ஹரிக்கேன் இஸ் ஏ சைக்ளோன். அது நீங்க இதை இப்படி பக்கத்துல எக்ஸாம்பிள் எழுதி 6 மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. இப்போ ராணி இஸ் ஏ டாக்டர், இஸ் ஏ டாக்டர். அவங்க யாரு அப்படின்னு மென்ஷன் பண்ண. அதே மாதிரி ஒரு நான் லிவிங் திங்ஸ், ஒரு உயிர் உள்ளவங்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நான் லிவிங் திங்ஸ் சொல்றாங்க. த ஹரிக்கேன் இஸ் ஏ சைக்ளோன் அப்படின்னு. சரியா? தட் ஃபார்ம்ஸ் ஓவர், இல்ல ஆர்டிகல் வரல. சரியா? தட் ஃபார்ம்ஸ் ஓவர் டிராபிக்கல் ஓஷன்ஸ் சீஸ். சரிங்களா? தட் ஃபார்ம்ஸ் ஓவர் டிராபிக்கல் ஓஷன் ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. அந்த சைக்ளோன் வந்து எதுல ஃபார்ம் ஆகுமா? டிராபிக்கல் ஓஷன்ஸ்லயும் சீஸ்லயும். ஏங்கிற ஆர்டிகல் போட முடியாது. ஏன்னா ஓஷன்ஸ் சீன் இருக்கு. ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்டிகல் போடல. சரியா? ஜென்ரலா சொல்றாங்க. அதனால ஆர்டிகல் போடல. இப்ப டார்னேடோஸ்க்கும் ஹரிக்கேனுக்கும் ஜென்ரலா சொல்லச்சுல போடாத மாதிரி இதுலயும் போடாம இருக்காங்க. அடுத்தது பாருங்க. த ஹரிக்கேன், திரும்ப ஹரிக்கேனை பத்தி சொல்றாங்க. த ஹரிக்கேன் ரொட்டேட்ஸ் இன் த ஷேப் ஆஃப் ஏ ஓவல் ஆர் அ சர்க்கிள். ஒன்னு ஹரிக்கேன் வந்து எப்படி, த ஹரிக்கேன் ரொட்டேட்ஸ் இந்த ஷேப், ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை சொல்றாங்க. இந்த ஷேப் ஆஃப் எ ஓவல் ஆர் எ சர்க்குலர். ஒன்னு சர்க்குலர் ஷேப்ல சுத்துமா, இல்லைன்னா ஒரு ஓவல் ஷேப்ல சுத்துமா அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, 12வது பாருங்க. இதுல ஆர்டிகிள் வராது. ஏன்னா ஹரிக்கேன் வந்து என்ன ஹரிக்கேன் போட்டிருக்காங்க. ஹரிக்கேன் ஜென்ரலா போட்டாதான் ஆர்டிகிள் போடணும். இப்போ ராஜேஷ் குமார் பக்கத்துல ஆர்டிகிள் போடுறது கிடையாது. ஏன்? பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க ஹரிக்கேன் ஆண்ட்ரூ, இந்த ஹரிக்கேனுக்கு வந்து பேர் போட்டிருக்காங்க. ஆண்ட்ரூன்னு வச்சுட்டாங்க. ஆண்ட்ரூன்னு போட்டதுனால பேர் இது போட மாட்டாங்க. ஆண்ட்ரூன்னு போட்டிருக்காங்க. ப்ராப்பர் நோனுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வராது. அதனால இதுல ஆர்டிகிள் வராதுன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? 12வது பக்கத்துல ஆர்டிகிள் வராதுன்னு போட்டிருக்காங்க. ஹரிக்கேன் ஆண்ட்ரூன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆண்ட்ரூங்கிறது ப்ராப்பர் நோன், அதனால அது வராது. விச் ஹிட்ஸ் த ஹரிக்கேன் எதை ஹிட் பண்ணுதான்? விச் ஹிட்ஸ் த கோஸ்ட்ஸ் ஆஃப் லூசியானா அண்ட் சவுதர்ன் புளோரிடா இன் ஆகஸ்ட். விச் ஹிட்ஸ் எதை ஹிட் பண்ணுது? கோஸ்டா, கடற்கரை ஏரியாவை. லூசியானாங்கிறதையும் எந்த இது அப்படின்னு சொல்றதுனால தேங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்றாங்க. காஸ்ட் பை, இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு இது இந்த கமா போட்டுட்டு இந்த காஸ்ட் பைன்னு போட்டிருக்காங்களா? இதுல ஒரு கமா போட்டிருக்காங்களா? இந்த ஹரிக்கேன் போட்டு கமா போட்டிருக்காங்களா? இது வரைக்கும் கமா போட்டிருக்காங்களா? இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விச்ல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா. இந்த ஹரிக்கேன் ஆண்ட்ரூ. அடுத்து இங்க வாங்க. காஸ்ட். சரிங்களா? காஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டிவாஸ்டேஷன், பெரும் நாசம். இது அன்கவுண்டபிள் நவுன். இது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். காஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டிவாஸ்டேஷன் அப்படின்னு. டெஸ்ட்ராய் அண்ட் டேமேஜ், உருவாக்குறது வந்து டிவாஸ்டேஷன் பாங்க காஸ்ட்.
ஹரிக்கன் ஆண்ட்ரூ காஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டிவஸ்டேஷன் அன்கவுண்டபிள் நவுன். அதனால என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், ஒன் ஆஃப் தன் வந்து போட்டு மோஸ்ட்னு போட்டாங்கன்னா, ஒன் ஆஃப் வந்துட்டு டேஷ் போட்டு மோஸ்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பா தேங்கிறது வரும். சரிங்களா? அதே வந்து இட் இஸ் எ வெரி, இட் இஸ் எ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு போட்டாங்கன்னா ஒன் ஆஃப் தெல்லாம் வரலன்னா ஏங்கிறது போட்டோம்னா நம்ம யோசிக்கணும். ஆனா ஒன் ஆஃப் தன் போட்டுட்டாங்கன்னா தேங்கிறது டப்புன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், மோஸ்ட் வர்றதுனால தே போடுறோம் அப்படிங்கறத விட ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டே பை டே நம்ம படிச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். த மோஸ்ட் டிவஸ்டிங், நாசம் விளைவிக்கிற, த மோஸ்ட் டிவஸ்டிங் நாசம் விளைவிக்கிற ஹரிகேன் எவர் டு ஹிட் த யூஎஸ் போட்டிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதான் போட்டிருக்காங்க. அமெரிக்கா பக்கத்துல ஆர்டிகிள் வராது, ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பக்கத்துல தேங்கிற ஆர்டிகிள் வரும். அதனால தேங்கிறது போட்டிருக்காங்க. யாருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம்ல, இதுல வந்து ரிபப்ளிக் ஆஃப் சைனாங்கிறது மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா நிறைய இருக்கு. யுனைடெட் கிங்டம், அடுத்தது வந்து என்னது ரிபப்ளிக், இந்த ஸ்டேட்டு, கிங்டம், இதோட இந்த மாதிரி வார்த்தைகள்ல சேர்த்து வர்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல யூஎஸ்ன்னு போட்டிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? யூஎஸ் போட்டிருக்காங்கன்னா ஆர்டிகல் எதுவும் புரியாம இருக்கக்கூடாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஷார்ட்டா போட்டிருக்காங்க. அதனால தேங்கிற ஆர்டிகல் போட்டுருங்க. 14 people died of ஆண்ட்ரூஸ் எஃபெக்ட். இல்ல பாத்தீங்களா, ஆண்ட்ரூங்கிற பேர் கடைசி வந்தது, அதனால நம்ம போடல. இது எஃபெக்ட பத்தி சொல்லுது. 14 people died of the ஆண்ட்ரூஸ் எஃபெக்ட். சரிங்களா? அந்த தாக்கத்தினால, ஏதோ ஒரு தாக்கம் கிடையாது, 14 பேர் இறந்தது இந்த ஆண்ட்ரூவோட தாக்கத்தினால அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்டு அந்த தாக்கம் ஆண்ட்ரூவோட தாக்கம் தான் அப்படின்னு, ஆண்ட்ரூங்கிற அந்த புயலோட தாக்கம் தான் அப்படின்னு அந்த புயலை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஆன்லைன்ல இதுலயே கொஞ்சம் நான் பார்த்து நல்லா எடுத்ததுங்கிறதோட எனக்கு ரொம்ப இப்படி கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த சிஸ்டம் எல்லாம். அதனால இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வந்திருக்குது. சரிங்களா? இந்த ஆர்டிகிள் வந்து திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. இதுல சொன்ன எல்லா ரூல்ஸுமே, நான் இதுல டீச் பண்ண எல்லா ரூல்ஸுமே பக்கா ப்ராப்பரானது. இதை வச்சே நீங்க இதை கூட ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு நீங்க வேற ஒரு எந்த எக்ஸசைஸும் போட்டு பாருங்க. மேபி நிறைய ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் வந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நார்த்தன் சதர்ன் அப்படின்னு வரதுல நான் சொன்ன மாதிரி நிறைய எப்படி சொல்றது, நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நம்ம ஃப்ரீயா, நம்மளுக்கு ஒரு கிளாஸ் நம்ம இதாட்டி அதுக்குன்னு இதாட்டி இருந்தா கிராமர் கிளாஸுக்குன்னு தனியா இதாட்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நிறைய படிக்கணும்னு நினைச்சா நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? பட் இப்போதைக்கு இந்த நாகராஜன் தனலட்சுமி அப்படின்றத ஒரு இது நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அந்த இதையும் நாகராஜன் தனலட்சுமி அந்த இதையும் அது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, சப்போஸ் மேபி அது மாதிரி சிம்பிளா கேட்டாங்கன்னா அது நம்ம எழுதிக்கிடலாம். இல்லைன்னா ஒரு ஃபார்முலா பார்க்கணும்னா இந்த நேஷனல் வெதர் ரிப்போர்ட்டை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ரெண்டுமே இந்த மாதிரி ரூல்ஸ் தான் நிறைய இதுல வரும். சரிங்களா? மற்றபடி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி தேங்கிறது வரும் அப்படிங்கிறதெல்லாம் 1-2 இடத்துல தான் வரும். இதுதான் ஒரு ப்ராப்பரான இது. இதே மாதிரி ஒரு 10 இது நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு நாலேஜ் கிடைக்கும். எக்ஸசைஸ் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதுன்னு நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. ஒரு 4-5 டைம்ஸ் பாருங்க. அப்பதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சரிங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.